எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு ஒன்றில் மீண்டும் சந்திக்கிறோம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி. இன்றும் அடுத்து வருகின்ற 5 செயலமர்வுகளிலும் தொடர்ச்சியாக 6 செயலமர்வுகளும் முழுமையாக நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான ஒரு செயலமர்வாக அமையும். அதே வேளையில் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரையில் இருக்கக்கூடிய 6 நாட்கள் தாபன விதிக்கோவை தொடர்பிலான வழிகாட்டல் செயலமர்வாக நடைபெறாது. ஒவ்வொரு அத்தியாயங்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு அந்த அத்தியாயங்களில் வினவப்படக்கூடிய வினாக்கள் தொடர்பான ஒளிப்பதிவாக உங்களுக்கு நீங்கள் சுயமாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டல், ஒரு ரோட் மேப் என்று சொல்லுவோம், ஒரு வழி வரைபடம் ஒன்றாக அந்த குரல் ஒலிப்பதிவுகள் வழங்கப்படும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 6 நாட்கள் செயலமர்வு நடக்க இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய நேரம் வீணாக போகாமல் அந்த 6 நாட்களும் தாபன விதி கோவையில் நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற விதமாக அந்த ஒலிப்பதிவுகள் உங்களுக்கு வழிகாட்டும். இன்றும் அதை அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் முழுமையாக நிதி நடைமுறைகள் தொடர்பான செயலமர்வுகள் நடைபெறும். தொடர்ச்சியாக நிதி ஒழுங்கு விதி 1 என்பதில் ஆரம்பித்து அப்படியே நகர்ந்து போகாமல் சில ஊடறுத்து கற்றல் என்கிற படிமுறைகளுக்கூடாக சில செயலமர்வுகள் நடக்கும். சில செயலமர்வுகள் ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்டவற்றினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். அது வெவ்வேறு வடிவங்களில் நாங்கள் சலிப்பு ஏற்படாத ஒரு கலந்துரையாடல் வடிவங்களுக்குள்ளே போகலாம். சரி, இன்றைய செயலமர்வு 2வது அத்தியாயம், நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 2வது அத்தியாயம். இது 4 பிரிவுகளை கொண்டது. ஆணைச்சீட்டுகளும் கட்டுநிதி அதிகாரமும், செலவிற்கான அதிகாரங்கள், கட்டுப்பாடுகள், பொறுப்புகளுக்கு ஆளாகுதல் மற்றும் அமைய தொழிலாளரை அமர்த்துவதற்கான அதிகாரங்கள், நட்டங்களும் விட்டுவிடுதல்களும் மற்றும் பலவினமானவை, மிசலேனியஸ் என்று சொல்லுவோம், ஏனையவை என்பதாக 4 பிரிவுகளை கொண்டது. இதில் முக்கியத்துவம் பெறுகின்றவை 1 மற்றும் 3 பிரிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். பெரிய அளவுக்கு கேள்விகள் கேட்கப்படுகிற பகுதிகள். நாங்கள் இன்றைக்கு பிரிவு 3 நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பது தொடர்பாக பேச இருக்கிறோம். நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்கிற அடிப்படையில் நிதி ஒழுங்கு விதி 1 நட்டங்கள் தொடர்பான விட்டு விடுதல்கள் என்கிற அடிப்படையில் பேசுவோம். சரிதானே? இப்போ இதை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் நிதி ஒழுங்கு விதிகள் 101 தொடக்கம் இந்த 3வது பிரிவை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அடிப்படையான விடயத்தை கற்றுக்கொள்வதற்காக கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டி இருக்கும். நட்டத்திற்கான பொறுப்பு என்கிற ஒரு விடயம் 3வது அத்தியாயத்தில் 156வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 1வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்டத்துக்கான பொறுப்பு என்றால் என்ன என்பதை முதல் எளிமையாக புரிந்து கொண்டு அந்த பகுதியை நான் காட்சிப்படுத்துகிறேன், தொடர்ந்து கதைக்கிறேன். அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி சார்ந்த இழப்புக்கள் எல்லாவற்றையும் நட்டம் என்று நாங்கள் வரையறை செய்ய போவதில்லை. அரசாங்கத்துக்கு நிதி சார்ந்த சோர்வுகள், இழப்புகள் அல்லது குறைவுகள் பல ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகிறவற்றில் ஒரு நிதி இழப்பினை, அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு குறைவினை அல்லது ஒரு நிதி இழப்பினை ஒரு உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்க முடியுமா? எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் மீது அந்த நிதி இழப்பினை பொறுப்பிக்க முடியுமா? அவ்வாறு பொறுப்பிப்பது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிகழும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்பதைத்தான் நட்டத்துக்கான பொறுப்பு அப்படி என்று சொல்லுவோம். இதில் கேள்வி எப்படி கேட்கலாமென்றா, நட்டத்துக்கான பொறுப்பு பற்றிய ஏற்பாடுகளை சுருக்கமாக விளக்குங்க அப்படின்னு கேட்கலாம். நேரடியாக ஒரு இபி எக்ஸாமுக்கு கேட்கறதாக இருந்தால். ஆனால் இங்கே உங்களை அப்படி கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு களஞ்சியத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அங்கே பொருட்களில் குறைவு ஏற்பட்டிருக்குது, இப்படி கதையை சொல்லிட்டு அதில் ஒரு கேள்வியாக, 1வது கேள்வியாக அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு கேள்வியாக ஏதோ ஒரு ஒழுங்கில் கேட்டுக்கொண்டு வரைக்கும் ஒரு கேள்வியாக சொல்லப்படலாம். இவ்வாறு ஏற்படக்கூடிய நட்டத்துக்கான பொறுப்பு அலுவலர்கள் மீது சுமத்தப்படுவது பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரே கேள்விதான். ஆனால் அது கதையோடு இருக்கும்.
இப்போ தனியாக பாட்டு கேட்காம கதையும் பாட்டும் சொல்லி முந்தி போடுவாங்க ரேடியோவில், கதையும் காணவும் சொல்லி அந்த மாதிரி இருக்கும். மற்ற ஆக்களுக்கு இபி எக்ஸாமுக்கு நடக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் காணம் மட்டும், உங்களுக்கு கதையும் காணவும் என்று சொல்லி இருக்கும் அந்த பேப்பர். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நட்டத்துக்கான பொறுப்பு நிதி ஒழுங்கு விதி 156(1) சொல்லப்படுகிறது. நாங்கள் சுருக்கமாக விளங்கி கொள்ளுகிறோம். அரசுக்கு ஏற்படுகிற ஒரு நிதி இழப்பினை அல்லது ஒரு நிதி சார்ந்த குறைவினை எப்போது ஒரு அலுவலர் மீது சுமத்த முடியும் என்பதுதான் நட்டத்திற்கான பொறுப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிதானே? இப்போ பாருங்க, இதை 2 பிரிவாக நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த 2 பிரிவுக்கு உள்ளேயும் ஒரு 2 பிரிவு இருக்கு. 2 பிரிவு இருக்குது. அந்த 2 பிரிவுக்கு உள்ளேயும் ஒவ்வொரு பிரிவுக்குள்ள திருப்பி 2 விஷயத்தை சொல்ல போகிறோம். முதலாவது, அதுக்குள்ள 2 விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு உத்தியோகத்தர் உடைய தவறு, தாமதம், கவனஈனம், களவு, மோசடி போன்றவற்றால் விளைகின்ற நட்டம் எதற்கும் அவர் பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தோடு அத்தகைய நட்டத்தை அவர் ஈடு செய்தலும் வேண்டும். இப்போ இது ஒரு உத்தியோகத்தர் செய்ததை பற்றி சொல்றோம். சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் செய்கிறார். இந்த தன்வினை, புறவினையோ, செய்வினையோ, செயற்பாட்டு வினையோ என்ன தமிழ்ல இருக்குது. செய்கிறார், செய்விக்கிறார். இப்ப முதல் செய்கிறார். முதலாவது விஷயத்துல முதலாவது பிரிவு 1 அல்லது ஆனாவினுடைய முதலாம் பிரிவு செய்கிறார். எப்படி செய்கிறார்? ஒரு உத்தியோகத்தருடைய தவறு, தாமதம், களவு, கவனஈனம், மோசடி போன்றவை காரணமாக அரசாங்கத்துக்கு விளைகின்ற நட்டம் எதற்கும் அவர் பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தோடு அந்த நட்டத்தினை அவர் ஈடு செய்தல் வேண்டும். 2வது செய்விக்கிறார். சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு கருமத்தை ஆயினும் முறையான அதிகாரம் இல்லாமல், நிதி ஒழுங்கு விதிகள் அல்லது ஏனைய ஒழுங்கு விதிகள் அல்லது பொருத்தமான அறிவுறுத்தல்களுக்கு இணங்காமல், இதை இன்னொரு விதமாக சொன்னால் உத்தியோகபூர்வ மதியுரைகளை பின்பற்றாமல் அல்லது நியாயமான அளவு கவனம் செலுத்தாமல் அல்லது களவாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யுமாறு பணித்தால் அதனால் ஏற்படும் நட்டம் இதற்கும் அவரே பொறுப்பாளி ஆவார். இப்ப விளங்குதா? முதலாவது செய்கிறார், 2வது செய்விக்கிறார். செய்கிறது எப்படி சொல்றோம்? ஒரு உத்தியோகத்தருடைய தவறு, தாமதம், களவு, கவனஈனம், மோசடி என்பவற்றினால் அரசாங்கத்திற்கு விளைகின்ற நட்டம் இதற்கும் அவரே பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தகைய நட்டத்தினை அவர் ஈடு செய்தலும் வேண்டும். 2வது, ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையாவது, ஒன்றுக்கு கீழே ஒன்றா எழுதுவோம். ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையும் முறையான அதிகாரமின்றி அல்லது நிதி ஒழுங்கு விதிகள், பிற ஒழுங்கு விதிகள், பிற பொருத்தமான அறிவுறுத்தல்கள், உத்தியோகபூர்வ மதியுரைகளுக்கு இணங்காமல் அல்லது நியாயமான அளவு கவனம் செலுத்தாமல் அல்லது களவாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யுமாறு பணித்தால் அதனால் ஏற்படும் நட்டத்திற்கு அவர் பொறுப்பாளி ஆவார். இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸ் தானா நட்டத்துக்கு பொறுப்பு. 1 செய்கிறார், 2வது செய்விக்கிறார். இது முடிஞ்சா அடுத்த பகுதிக்கு. இதான் 2வது பகுதி. ஆவண ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் அவரிடம் கட்டுக்காப்பில் வைக்குமாறு வழங்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளையும், ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் அவரிடம் கட்டுக்காப்பில் வைக்குமாறு வழங்கப்படும் எந்த ஒரு பொருளையும் முறையாக கையேற்றல், கட்டுக்காப்பு செய்தல், முறையாக உபயோகித்தல், ஏற்றபடி முடிவு செய்தல். ஏற்றபடி முடிவு செய்தல் என்றால் டிஸ்போஸ் பண்ற, முடிஞ்சு கடைசியா திருப்பி கொடுக்குறது. முறையாக
உபயோகித்தல், ஏற்றபடி முடிவு செய்தல் ஆகியவற்றுக்கு எந்த ஒரு வேளையிலும் பொறுப்புடையவராக அவர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் கட்டுக்காப்பில் வைக்குமாறு வழங்கப்படும் எந்த ஒரு பொருளையும் முறையாக கையேற்றல், பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்தல், முறையாக உபயோகித்தல், ஏற்ற வகையில் முடிவு செய்தல் ஆகியவற்றுக்கு எந்த ஒரு வேளையிலும் பொறுப்புடையவர் ஆவார். அவ்வாறு வழங்கப்பட்டதை இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால், அவை பற்றிய கணக்கை கேட்கும் போது கணக்கு காட்ட தவறினால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் அந்த பொருளின் பெறுமதியை செலுத்த வேண்டி நேரிடும். அத்தோடு அவர் நிதி ஒழுங்கு விதிகள் அல்லது திணைக்கள விதிகள் கட்டளைகளை கவனமின்றி அல்லது அசட்டையாக இருந்தார், அவற்றுக்கு இணங்கி ஒழுகாமல் செயற்பட்டார் என தெரியும் போது அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படுதல் வேண்டும். இப்போ இந்த 2வது பகுதியிலையும் 2 விடயம் இருக்குது. ஒன்று, கொடுத்த பொருள் இல்லை என்றால் காசு கட்ட வேணும். 2வது, உத்தியோகபூர்வ மதியுரைகளை பின்பற்ற தவறினால் ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அதான் நாங்கள் இவ்வளோ நேரமாக நீட்டி முழக்கி சொன்னபடியே சுருக்கமாக எப்படி சொல்லுகிறோம். பொறுப்பு கொடுத்த பொருள் திருப்பி கேட்க இல்லைண்டா காசு கட்ட வேணும். உத்தியோகபூர்வ மதியுரைகளை பின்பற்ற தவறி இருந்தால் அதுக்கு மேலதிகமாக ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுப்போம். சரி, இப்போ எப்படி எழுத போகிறோம் என்று பார்ப்போம். ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் அவரது கட்டுக்காப்பிற்கென வழங்கப்படும் எந்த ஒரு பொருளையும் முறையாக கையேற்பது, பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்வது, முறையாக உபயோகிப்பது, ஏற்ற வகையில் முடிவு செய்வது ஆகியவற்றுக்கு எந்த ஒரு வேளையிலும் பொறுப்புடையவர் ஆவார். அவை என்றது கட்டுக்காப்பில் வைக்கப்படும் பொருட்கள் இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால், அவை பற்றிய கணக்கை தரும்படி கேட்கும் பொழுது அவ்வாறு செய்ய தவறினால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் அப்பொருளின் பெறுமதியை செலுத்த வேண்டி நேரிடும். அப்போது அவர் நிதி ஒழுங்கு விதிகள், திணைக்கள விதிகள் அல்லது உத்தியோகபூர்வ மதியுரைகள் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தாமல் அசட்டை செய்து அல்லது அவற்றிற்கு இணங்கி ஒழுகாத சந்தர்ப்பங்களில் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படுதல் வேண்டும். இப்போ 2 புள்ளிகளை கருத்தில் கொண்டு இதை ஒரு 8 புள்ளிக்குரிய கட்டுரையாக உங்கள்கிட்ட கேட்கலாம். கேட்டு தந்தால் அது உங்களுக்கு அநியாயமாக தரப்பட்ட புள்ளி அல்ல, பெறுமதியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளி. அப்போ நட்டத்துக்கான பொறுப்பு இதை எப்படியாவது ஒரு வடிவத்தில் கேட்டால் நீங்கள் இந்த 2 பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த 2 பெரிய பாயிண்ட்ஸுக்குள்ளேயும் 2 சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 8 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது, அழகாக படிச்சுக்கிறோம். சரிதான். இப்போ நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 1க்கு போவோம். ஏன் நிதி ஒழுங்கு விதி 101க்கு போகிறோம் என்றால் அங்கே அடிப்படை விதிகள் 156 கூறப்பட்டுள்ளது என்று அவர் ஆரம்பிப்பதன் காரணமாக அந்த 156 அடிப்படை விதிகளை பார்த்துட்டு வந்துட்டோம் என்றால் எங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா மனசுக்குள்ள அது என்ன சொல்லுது என்று சொல்லி தானே சொல்லி கொண்டிருப்பாங்க. சரிதானே? சரி, அடுத்தது இந்த 101 என்கிற பகுதியில் அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு நட்டம் எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது அல்லது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நிதி ஒழுங்கு விதி 102 வரைவிலக்கணத்தின் கீழ் வரலாம், அல்லது அது ஒரு விட்டு விடுதலாக இருக்கலாம். நட்டம் அல்லது விட்டு விடுதல் என்கிற வகையை சேர்ந்ததாக இருக்கும். அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற நிதி இழப்புகளின் 2 வகைகளும் எவை என்று கேட்கப்பட்டால் இது 1 புள்ளிக்கு அல்லது 2 புள்ளிக்கு கேட்கலாம். ஒன்று நட்டம், அது 102 கீழ் சொல்லப்படுது. சரிதானே? 2வது விட்டு விடுதல். இது 109 அல்லது 113 சொல்லப்படுது. நாங்கள் அது படிப்போம், அதை பற்றி இப்போ நாங்கள் அவசரப்பட தேவையில்லை. நட்டம் அல்லது விட்டு விடுதல் என்கிற 2 வகை இருக்கு. அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு இழப்பு, அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு நிதி இழப்பு
2 விதமாக இருக்குது, நட்டம், விட்டு விடுதல். நாங்கள் நட்டத்துக்குரிய பொறுப்பைத்தான் ஒரு உத்தியோகத்தரிடம் சுமத்தலாம். சரிதான். அப்போ அரசாங்கத்தினால ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நட்டம் என்பது நிதி ஒழுங்கு விதி 102 காட்டப்படுகின்ற நட்டம் அல்லது நிதி ஒழுங்கு விதி 109, 113 காட்டப்படுகின்ற விட்டு விடுதலாக இருக்கும். ஒரு புள்ளிக்கு ஒரு கேள்வி இருக்குது. 2வது, விட்டு விடுதல் என்றால் என்ன? விட்டு விடுதல் எப்போது நிகழலாம், எப்படி வேணும்ன்றாலும் கேட்கலாம். விட்டு விடுதல் என்றால் என்ன, அல்லது விட்டு விடுதல் எப்போது நிகழலாம்? சரிதானே. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரவுகளை, வருமதிகளை நீக்குவதற்கு அல்லது கைவிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது விட்டு விடுதல் எனப்படுகிறது. அல்லது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரவுகளை நீக்குவதற்கு அல்லது கைவிடுவதற்கு அவசியம் ஏற்படும் போது விட்டு விடுதல் நிகழலாம். அப்போ விட்டு விடுதல் என்றால் என்ன? நாங்கள் திரும்ப படிப்போம், இதுக்குள்ள ஒருக்கா சொல்லிட்டு போகிறோம் மேலோட்டமாக. விட்டு விடுதல் என்றால் என்ன? அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரவுகள், வருமதிகளை நீக்குவதற்கு அல்லது கைவிடுவதை விட்டு விடுதல் என்று சொல்லுகிறோம். சரி, இவ்வளவுதான். இதில் சின்ன கேள்விகள் வந்தால் என்பதற்காக சொல்லிக்கொண்டு போகும். 101.3 ஒரு சின்ன விளக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் வலிமையாக அதில் கவனிக்கிறது இல்லை. பணம் என்று சொல்லி எங்கேயாவது இந்த நட்டங்கள் தொடர்பில் பேசப்படுமாக இருந்தால் அது காசு, காசோலை, வேதன கட்டளைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், உண்டியல்கள், பிணைகள், வங்கி ஆணைகள் போன்றவற்றையும் இது போன்ற பணப்பெறுமதி உள்ள சாதனங்களையும் குறிக்கும் என்று நீங்கள் பொருள் கொண்டல் செய்ய வேண்டும். பணம் என்பது எப்படி சொல்ல போறோம்? காசு, காசோலை, வேதன கட்டளைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள், உண்டியல்கள், பிணைகள் முதலியவற்றையும் இது போன்ற பண மதிப்புள்ள சாதனங்களையும் குறிக்கும். பணம் என்றது சாதாரணமாக காசை மட்டும் எடுக்கக்கூடாது. சரிதானே. இனி 102க்குள்ள போகும். உண்மையில நட்டம் என்று ஆரம்பிக்கிற போது வலிமையாக 102 தான் ஆரம்பிக்கிறது. நாங்கள் முழுமையாக படிக்க வேணும் என்கிறதுல 102 எளிமையான கேள்வி இருக்குது. அது 2 விதமாக அந்த விடயங்களை நாங்கள் அணுக வேண்டி இருக்கும். 102.1 நட்டங்கள் என்பதற்குள்ள அடங்குபவை எவை, 2வது நட்டங்கள் என்பவற்றுக்குள்ளே அடங்காதவை எவை என்று சொல்லி கேட்கிறாங்க. அதை இதில் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிருக்க வேணும். நாங்கள் படிக்கிற நேரத்தில் நட்டங்கள் என்பீங்க, இந்த அடங்காத என்பீங்க, அதுவும் நட்டத்தை தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று வரும். நான் முதலே சொன்னது போல நிதி ஒழுங்கு விதி 101 தொடக்கம் நீங்கள் 110 வரையிலான பகுதிகளில் கதைக்க போகிற விடயம் அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு நிதி சார்ந்த இழப்பு அல்லது நிதி சார்ந்த நட்டம் ஒன்று அலுவலர்கள் மீது பொறுப்பிக்கப்படக்கூடியவை எவை, அவைதான் நட்டங்கள் என்று கருதி கொண்டு நாங்கள் கதைக்க போகிறோம். சரிதானே. அலுவலர்கள் மீது பொறுப்பிக்கப்படக்கூடியவை, அவ்வாறு ஒரு நட்டம் ஏற்படுகிறதாக இருந்தால் அந்த நட்டங்களை எவர் மீதோ பொறுப்பித்து அறவீடு செய்யக்கூடிய, அதை முழுமையாகவோ பகுதியாகவோ அறவீடு எதுவும் செய்யாமல் விட்டால் அரசாங்கத்துக்கு காசு இழப்பு தான், ஆனால் எதுவும் செய்ய மாட்டோம், அதுக்கு யார் மீதும் அதற்கான பொறுப்பை சுமத்த மாட்டோம் என்கிற போது அவை நட்டங்கள் அல்ல. அப்படின்ற பிறகு நீங்கள் இது லாபம் ஒன்று கேட்கக்கூடாது. அது நட்டம் இல்லை என்றால் யாருக்கும் சுமத்த மாட்டோம். இழப்பு தான், ஆனால் யார் மீதும் அதன் சுமையை சுமத்த மாட்டோம். சரியா. சரி, அப்போ இங்கே பாருங்க 101.1 கீழே, 102.1 கீழே, அது மட்டும் இல்லை 102 தொடங்கி 112 வரை உள்ள ஒழுங்கு விதிகளின் கீழ் நட்டங்கள் என்று நாங்கள் கதைக்கிற விஷயம் இவ்வளவு தான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறேன். சரிதானே. அப்போ சில உள்ளூர் அதிகார சபைகளில் ஏற்படுகிற வருமான இழப்புகள் இந்த விடயங்களை தீர்மானிக்கிற போது சில தீர்மானங்களை எடுக்கிறதுல பொருத்தமில்லாத தீர்மானங்கள் அல்லது இந்த நிபந்தனைகளோடு இணைந்து போகாத தீர்மானங்கள் எடுப்பதுண்டு. அவற்றை நட்டங்களாக கருதி வருமானத்தோடு தொடர்புபட்ட விடயங்கள். சரிதானே. சபை வருமானங்கள் அல்லது உள்ளூர் அதிகார சபைகள் இந்த வருமானங்கள் எல்லாம் நட்டமா இல்லையா என்கிறத நாங்கள் இதுக்குள்ள பார்ப்போம். இப்போ பாருங்க, முதலாவது நட்டங்கள் என்பதற்குள்ள நாங்கள் முதலாவது சொல்லிக்கிறோம்
அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். உருப்படியான நட்டம் என்றது ஒரு பிசிக்கல் லாஸ்ட், முழுசா போட்டு இல்லை, சரிதானே? அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் என்றா பொருளே இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்களேன், உருப்படியாவே இல்லாம போச்சு. அதுக்கு விளக்கம் தான் மேலே சொல்லி கொண்டு வர. பணம், பணம் என்றா கருத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. பணம் என்பதற்கு காசு, காசோல, வேதன கட்டளைகள், காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, உண்டியல்கள், இன்னும் இது போன்ற பண மதிப்புள்ளவை எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள வந்துடுமா? அதன் மேல வேற விளக்கணம் படிச்சிருந்தாங்க. பணம், முத்திரைகள், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுக்கள் முதலியன உட்பட்ட, இவ்வளவும் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு விவரித்தல். நாங்கள் விவரித்தலோட தான் எழுத வேணும், ஆனால் எளிமையாக ஞாபகம் வச்சிருக்கிறோம். அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம், அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இனி நீங்கள் முன்னுக்கு இருக்கிறத சேர்த்து அப்படி அழகாக எழுதுவீங்க. பணம், பண்டங்கள், முத்திரைகள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுகள், இன்னும் கணக்கு இருக்கு. முதலியன, ஆகியன என்று சொல்லல, முதலியன உட்பட்ட அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். நான் 2வது விட்டுட்டு 3வதுக்கு போகிறேன் பாருங்க. அரசாங்க உடைமைகளுக்கு சேதம். அப்ப மேலே இருக்கிற 1வதா இருக்கிறது முழுசா இல்லாம போச்சு. 2வது பொருள் இருக்குது, நசிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு, ஒரு துண்ட காணியது. அரசாங்க உடைமைகளுக்கு சேதம். 3வது அரசாங்க உத்தியோகத்தர்களின், இல்லை வேணாம், அவன் நான் சொல்லிட்டு வரும், அரசாங்கத்தின் சொத்தல்ல, ஆனால் அரசாங்கத்தின் பொறுப்பில் வைத்திருக்கும் போது பணப்பெருமானம் உள்ள உடைமைகள் இல்லாம போனது, சேதமா போனது. நட்டம் என்றா, உருப்படியான நட்டம் என்றா முழுசா காணையில, சேதம் என்றால் உடைஞ்சு போச்சு, நலிஞ்சு போச்சு. அப்ப 3வது அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதிலும் அரசின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கும் பண மதிப்புள்ள உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். 4வது அரசாங்க உத்தியோகத்தர்களின் தவறுக்கு அழுத தொகை. சுருக்கமா ஞாபகம் இருக்கிற சொல்றேன், அழகா அழுதோம். அரசாங்க உத்தியோகத்தர்களின் தவறுக்காக அழுத தொகை. அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய கவனஈனம், அசட்ட, தவறு, தாமதம் போன்றவற்றினாலே ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை 4வது நட்டம் என்கிறதுக்குள்ள. 5வது மேலதிக கொடுப்பனவு, கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு, தவறான குழாமினருக்கான, தவறான நபர்கள் குழுக்களுக்கான கொடுப்பனவு. இவை நட்டம் என்பதுக்குள்ள. கொடுக்க வேண்டியதை விட கூட கொடுத்தால், கொடுக்க கூடாத கொடுத்தால், உதாரணமா EVSMக்கு டிராவலிங்களையும் கொடுத்தான், சரிதானே? கிரமமற்ற தவறான கொடுப்பனவு. அல்லது தவறான நபர்களுக்கு, யாருக்கோ கொடுக்க வேண்டியது யாருக்கோ கொடுத்தாச்சு. இப்படியாக மேலதிக கொடுப்பனவு என்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆக்டிங் பார்க்குற ஆக்கள் புதுசாக அவரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாலும், எனக்கு அங்கே இருந்த கடிதம் வரையில் நான் 4 மாதம் ஆக்டிங் போடுவேன், ஆக்டிங் உரிய கொடுப்பனவும் போடுவேன் என்று சொல்லி போட்டால் அது மேலதிக கொடுப்பனவு. நீங்கள் பிறகு அதை அவர்கிட்ட இருந்து அறவிடுவீங்க, அவர்கிட்ட ஈடு செய்ய வேணும். நாங்கள் பிறகு 119 ரூபாய் அதை பற்றி கதைப்போம். சரி, இப்போ அது நட்டம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதை மட்டும் எடுக்கிறேன், நட்டம் என்று கருதப்படாத சேஜாஜை பற்றி பிறகு கதைப்போம். சரி, இப்போ இங்கே மேலதிகமாக கொடுக்க வேண்டியதை விட கூட கொடுத்தாச்சு. அல்லது கிரமமற்ற என்றால் ஒழுங்கில்லாத அல்லது தவறாக கொடுத்த கொடுப்பனவு, தவறான ஆக்களுக்கு கொடுத்தது. நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகள் பிரயோகம் செய்வதனால் எழும் விடயங்கள், சுருக்கமாக சொன்னால் அடிதல் சேர் புத்தகங்கள் தொடர்பான நட்டங்கள் என்று வச்சுக்கொள்வோம். சரிதான், அவ்வளவு சொன்னால் நிதி ஒழுங்கு விதி 343 ஞாபகம் இருந்தால் எழுதலாம், இல்லை என்றால் அடிதல் சேர் புத்தகங்கள் தொடர்பான இழப்புக்கள். இப்போ இந்த வகையில் நட்டங்கள் என்று கேட்டால் 5 விஷயம் அழகாக எழுதலாம். என்ன ஆக குறைஞ்சது 5 விஷயம் எழுதலாம் தானே. 1 அரசாங்க உடைமைன்ற நட்டம், உருப்படியான நட்டம். 2வது அரசாங்க உடைமைகளின் சேதம். 3வது அரசாங்க உடைமை அல்லாத போதும் அரசின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட்ட பணப்பெருமானம் உள்ள உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். 2 சேர்த்து சொல்கிறோமா, உருப்படியான நட்டம் அல்லது அவற்றுக்கான சேதம். 4வது அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய கவனஈனம் அல்லது அசட்ட, தாமதம், தவறால் ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை.
ஐந்தாவது மேலதிக கொடுப்பனவு கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு, தவறான நபர்கள் குழுக்களுக்கான கொடுப்பனவு. நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகளை பிரயோகம் செய்வதால் எழும் விடயங்கள். இந்த பகுதியை எழுத தயாராக இருக்கு. இது சில வேளையில் ஒரு கேள்வியினுடைய 2 பிரிவாக உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே? இதில் சொல்லப்பட்ட சில ஒரு கதையை சொல்லி போட்டு, சின்ன கதை ஒன்றை சொல்லி போட்டு நட்டம் பற்றி கவனத்தில் எடுத்து தாங்கள் கருமம் மாற்றும் போது நட்டங்கள் என்பதனுள் உள்ளடங்குவையாக நீங்கள் இதை கருதுவீங்கள். எவற்றை நட்டம் என்பதனோட உள்ளடக்க முடியாது என்று. ஆனால் அவன் கேள்வியாக கேட்கக்கூடாதுன்னு இல்லை. 4 புள்ளிக்கு தான் கேட்கலாம். 8 புள்ளிக்கு தாரது அது அநியாயம். அவ்வளோ புள்ளி கொடுக்கிறார். சரி, அப்போ இதுக்கு ஒரு 4, அடுத்ததுக்கு ஒரு 4 போட்டு 8 புள்ளிக்கு ஒரு கட்டுரையாக அதை போட்டு விடலாம். கீழ்வருவன நட்டம் என்பதனுள் உள்ளடங்காது. கீழ்வருவன நட்டம் என்பதற்குள் உள்ளடங்காது. அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகள். இப்போ எங்களுக்கு முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்னென்று தெரியும். அதால் நாங்கள் குழப்பமடைய தேவையில்லை. அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகள் அல்லது வர்த்தக முயற்சிகளின் ஆண்டு கணக்குகளில் காணப்படுகிற வியாபார நட்டங்களும் குறைவுகளும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தில் இயங்குது. 2 பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்கிற எல்லாரையும் பிடிச்சி நட்டத்தை சுமத்துறதோ அவைக்கு மேலே அது அப்படியே காற்றோட போய், அதால் அது நட்டம் என்பதனுள் அடங்காது. இலங்கை மின்சார சபை நட்டத்தில் இயங்குது என்றால் மின்சார சபையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் அந்த நட்டத்தை சுமத்துறமோ இல்லை, அது அப்படியே கணக்கில் பதிவோடு போயிடும். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க இவை நட்டம் என்பதனுள் அடங்காது. இது என்னடா நட்டங்கள் நட்டத்துக்குள் அடங்காதுன்னு நீ என்ன திருப்பி கேட்கக்கூடாது. யார் மீதும் சுமத்தப்படாது என்கிற பொருளில் இங்கே கதைக்கிற மற்றபடி அது குறைவு தான், இழப்பு தான். அப்போ அரசாங்க முற்பண கணக்கு முயற்சிகள் வர்த்தக முயற்சிகளின் ஆண்டு கணக்குகளில் காட்டப்படுகின்ற வியாபார நட்டங்கள் அல்லது குறைவுகள். 2வது அரசாங்கத்தின் நிலையான சொத்துக்கள். நிலையான சொத்துக்களின் பெறுமதி குறைவு, பெருமான தேய்வு, அவற்றின் சாதாரணமான தேய்வுகளும் அழிவுகளும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டுறீங்க, ஸ்ட்ரீட் லைட் அப்படியே இருந்து 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கி அப்படியே இல்லாமல் போயிட்டுது. அது அரசாங்க சாதனங்களின் சாதாரண தேய்வு, சாதாரண அழிவு. அந்த நட்டத்தை அரட்டையும் சுமத்துறது. எஸ்கேயில் சுமத்தி விட ஒன்று சுமத்துறதோ அது ஊக்கி போச்சுது, கடல் பிடிச்சிட்டு இல்லை தானே. அப்போ அடுத்த விஷயத்தை நாங்கள் எழுதுகிறோம். முதலாவது வியாபார முயற்சிகள், முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய நட்டங்கள். 2வது அரசாங்கத்தின் நிலையான சொத்துக்கள் அல்லது நிரந்தர இருப்புகளினுடைய மதிப்பிறக்கம், பெருமான தேய்வு, அவற்றின் சாதாரணமான தேய்வுகள், அழிவுகள். 3வது வெள்ளப்பெருக்கு, கடற்பெருக்கு போன்ற இயற்கை அழிவுகளால். வெள்ளப்பெருக்கு, கடற்பெருக்குன்றதில் சுனாமி எல்லாம் வருமா? வெள்ளம், கடற்பெருக்கு போன்ற இயற்கை அழிவுகளினால் குளக்கட்டுகள், கல்வெட்டுக்கள், மதகுகள், பாலங்கள், வீதிகள், புகையிரத தண்டவாளங்கள், கட்டடங்கள் போன்றவற்றுக்கு ஏற்படுகின்ற அழிவுகள். இயற்கை அனர்த்தங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். என்ன இயற்கை அனர்த்தங்கள்? வெள்ளம், கடற்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் குளக்கட்டுகள், கல்வெட்டுகள், பாலங்கள், வீதிகள், புகையிரத தண்டவாளங்கள், கட்டடங்கள் போன்றவற்றுக்கு ஏற்படுகின்ற அழிவு. 4வது அரசினால் மீளப்பெற முடியாத அரசிறை நிலுவைகள், அரசாங்க வருமானங்கள், குறைவான சேகரிப்புகள். குறைவான சேகரிப்புண்டா முதல் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன மதிப்பீடு செய்யப்பட்ட தொகையை விட குறைவாக சேகரிக்கப்பட்ட பட்டியல்களின் குறைவான சேகரிப்புகள், அறவிட முடியா கடன்கள் முதலிய. இந்த அறவிட முடியா கடன்கள் என்றது அரசாங்க உத்தியோகர்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் உட்பட எல்லாமே அதுக்குள்ள அறவிட முடியாமல் போனால் ஒரு தொகுதி இப்போ 10 வருஷம் கடந்த உத்தியோகத்தர்களுக்கு சுவட்டி இல்லை. ஏதேனும் காரணங்களால் அவ்வாறு வழங்கப்பட்ட கடன் அறவீடு செய்ய முடியாமல் போனால் இதுக்குள்ளே வந்த நட்டம் என்பதற்குள்ள அது அடங்காது. திருப்பி பெற முடியாத, அதுக்கு நாங்கள் பிறகு நடவடிக்கை எடுத்து கொண்டு தெரிகிறது, அது வேறு. எங்கள்கிட்ட நாங்கள் உள்ள இதை விட எஃப்ஆரை விட கூட வேலை செய்வோம், ஈக்கோட விட வேலை செய்வோம், அது வேறு. நாங்கள் இதுக்குள்ளே எக்ஸாமுக்கு படிக்கிற போது அப்படி எழுதினாக்கா.
4 விஷயங்கள் அடங்காது. இதுக்கு மேலதிகமாக ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். முதல் இதற்கு ரிப்பீட் பண்ணி கொண்டு வரேன். அரசாங்க முற்பண கணக்கு முயற்சிகள் அல்லது வர்த்தக முயற்சிகளின் ஆண்டு கணக்குகளில் காணப்படுகின்ற வியாபார நட்டங்களும் குறைவுகளும். 2வது, அரசாங்கத்தின் நிலையான சொத்துக்களின் பெருமான தேய்வு மதிப்பிறக்கம், அரசாங்க சாதனங்களின் சாதாரணமான தேய்வு மற்றும் அழிவு. 3வது, வெள்ளம், கடற்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படுகின்ற குளக்கட்டுக்கள், கல்வெட்டுக்கள், பாலங்கள், வீதிகள், புகையிரத தண்டவாளம், கட்டடங்கள் போன்றவற்றுக்கான அழிவுகள். 4வது, அரசிறையின் மீளப்பெற முடியாத நிலுவைகள் அல்லது அரசாங்க வருமானங்கள், திரும்ப பெற முடியாத மீளப்பெற முடியாத அரசிறை நிலுவைகள் அல்லது அரச வருமானங்கள், பட்டியல்களிலும் குறைவான சேகரிப்புகள், அறவிட முடியா கடன்கள் போன்றவை. சரியா? இதில் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது உண்டு. இந்த பகுதியை காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலிய காரணங்களால் ஏற்படும் நட்டங்களும் இப்பிரிவின் ஒழுங்கு விதிகளில் அடங்குவதாக கவனிக்கப்படல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற போது இதை சிலர் வேறு விதமாக பொருள்கோடல் செய்யணும். என்னென்றால், காய்தல், சுருங்குதல், அது வற்றல், சுருங்கல், காய்தல், சீர்கெடுதல், ஆவியாதல் போன்ற காரணங்களாலே ஏற்படுகிற நட்டங்களை நட்டம் என்பதனுள் அடக்க தேவையில்லை என்று சொல்லி இருக்கு. சரிதான? சில புத்தகங்கள் அவ்வாறு எழுதப்பட்டிருக்குது. நான் அந்த புத்தகங்கள் எழுதியவர்களோட சேலஞ்ச் பண்ண எல்லாம் போக இல்லை. அது சரி போல சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை. ஆனால் இது நட்டம் என்பதற்குள்ள அடங்கம். இல்லைதானே? இது நட்டம் என்பதற்குள்ள அடங்கம். அது மேலே சொல்லப்பட்ட அரசாங்க சொத்துக்களினுடைய முதலாவது பார்த்தோமே, அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்படுகிற முற்றான அழிவு அல்லது அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்படுகிற சேதம் என்பதற்குள்ளே அதை அடக்கிக் கொள்ள முடியும். இது உள்ளடங்கம் என்பதற்கான எவிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டலாம். எப்படி என்றால், நிதி ஒழுங்கு விதி 108 சம்பந்தமாக நீங்கள் பார்க்குற நேரத்தில் பாருங்க, அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கையாளப்படக்கூடிய நட்டங்கள் என்பதற்குள்ள இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு ஒரு நட்டம் என்பதாக பட்டியலிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. சாதாரணமான சுருங்கல், தேய்தல், அழுகுதல், ஆவியாதல், உலர்தல், சரிதானே, இப்படியான விடயங்கள் எல்லாம் அமைச்சின் செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கூட்டு உத்தியோகத்தர் மட்டும் கையாளக்கூடிய நட்டம் என்கிற வகைக்குள்ள அது இருக்கு. அப்போ அது நட்டம் என்பதில் வரும். சரிதானே? இது நட்டம், காய்தல், சுருங்குதல் போன்றவை இந்த 5வது விடயமாக இதுக்கு சேருங்கோ என்று சொல்லப்பட்டிருக்க. கீழே சொல்லப்பட்டவை அல்லது மேற்கூறப்பட்டவைகள் பின்வருவனவற்றை உட்கொண்டிருக்காது என்றால் நட்டம் என்பதனுள் கீழ்வருவன அடங்காது என்று சொல்லப்பட்டது. ஆனா தொடக்கம் ஈஎன்னா வரையும் ஆனதுதான். கீழே இருக்கிற குறிப்பு ஒன்றில் இருக்கிறது, அதோட கொண்டே ஒட்டாதீங்க. அவ்வளோ. சரி, அடுத்தது இது ஒரு அழகான கேள்வி, கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்கள்கிட்ட வடிவாக கேட்கலாம், ஒரு கட்டுரை வினா அப்படி கேட்கலாம். சரிதானே? எப்படி கேட்கலாம்னா, உங்களோட அலுவலகம் ஒன்றில் நீங்கள் பணியாற்றுறீங்க, ஏதோ ஒரு பதவி உங்களை தந்துட்டு உதவி அத்தியட்சகர், பிரதி அத்தியட்சகர், ஏதோ உங்களை ஒரு பதவி ஒன்றை தந்து போட்டு அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறதாக கருதி கொள்ளுங்க. முதல் அதை சொல்ல மாட்டாங்க, கதையெல்லாம் சொல்லி போட்டு அது தொடர்பாக நட்டங்கள் தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான பொறுப்பு அல்லது அதற்கான கடமை பட்டியல் அந்த உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. உதவி பிரதேச செயலர் அல்லது உதவி மாவட்ட செயலர் அல்லது உதவி பணிப்பாளர், உதவி ஆணையாளர், ஏதோ ஒன்றை சொல்லுவாங்க. சொல்லிட்டு நட்டங்கள் ஏற்படுமாக இருந்தால் தங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளின் சாராம்சத்தை தருக என்று கேட்பாங்க. அப்போ எங்களுக்கு விளங்கணும் 103 ஒன்றை தான் கேட்குறாரு. 103 ஒன்றை பற்றி கேட்குறார். நாங்கள் ஒரு கால் அழகாக எக்கட அலுவலை கொடுப்போம் என்று சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ முதலாவது, தேவையான சந்தர்ப்பங்களில் உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவிக்கப்பட வேண்டும். நட்டம் தொடர்பாக அறிவிக்கப்பட வேண்டிய அதிகாரிகள் யார் என்று சொல்லி நாங்கள் 104 படிப்போம். இருந்தாலும் சொல்லிட்டு போவோம். இப்போ இது திணைக்களத்தில் தான் நடக்குது. நட்டங்களை கையாளக்கூடிய மிகச்சிறிய அலுவலர் யாருன்னு கேட்டால் கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவரை விட நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்கக்கூடாது. அப்போ இதை நட்டத்தை அறிக்கையிட போகிறவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது அதுக்குரிய
பொறுப்பு சொல்ல வேண்டியவர், இவ்வாறு நிகழ்ந்ததை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் தான். அப்போ நட்டம் பற்றி யாருக்கு அறிவிப்பீங்கன்னா தயவு செய்து திணைக்கள தலைவருக்கு அறிவிப்பேன்னு சொல்லக்கூடாது, அறிவிக்க வேண்டியவரே அவர். சரிதானே? அப்போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவிக்க வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதுக்குள்ளே வருவார். கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று 5ஆம் மாதம் வரைக்கும் இருந்தது. பரவாயில்லை, நாங்கள் அவரையும் சேர்த்துக் கொள்வோம். கணக்காய்வாளர் நாயகம் 7,50,000 ரூபாய்க்கும் மேலே நட்டம் நிகழுமாக இருந்தால் திரைசேரிக்கு அறிவிக்க வேண்டும். திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம். திரைசேரியின் பொது நிதி திணைக்களம் என்று எழுதினா சரி, திரைசேரியின் பொது நிதி திணைக்களம் திரைசேரிக்கு அறிவிக்க வேண்டும். இப்போ நட்டங்கள் தொடர்பாக உரிய அதிகாரிக்கு அறிவிக்க வேணும். நட்டம் தொடர்பில் யாருக்கு அறிவிக்க வேணும் என்று 104 திருப்பியும் சொல்கிறேன். இப்போ ஒரு எளிமையாக சொல்லிட்டு போகிறேன். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்காய்வாளர் நாயகம், திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம். அது 7,50,000 ரூபாவுக்கு மேற்பட்ட நட்டங்களுக்கு. சரி, அடுத்தது 2வது விடயம், சில வகை நட்டங்கள், உதாரணமாக களவு, மோசடி, விபத்து தொடர்பான நட்டங்களாக இருந்தால் பிரதேச போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்கும். 3வது, நட்டம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பு நிலையாக்கப்படுதல் வேண்டும். அதாவது நட்டத்திற்கான பொறுப்பை யார் மீது சுமத்துவது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். நட்டம் ஏற்பட்டதனோடு தொடர்புடைய புத்தகங்கள், பதிவேடுகள், ஆவணங்கள், கோவைகள் என்பவற்றை பாதுகாப்பதற்கு தேவையான ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும். இல்லாட்டி அதில் பதிவை கழித்து காட்டிட்டு போயிடுவாங்க. நட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பற்றிய புத்தகங்கள், பதிவுகள், கோவைகள், ஆவணங்கள் என்பவற்றின் மீது பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும். நட்டம் நிகழ்ந்ததை பற்றி நட்டப்பதிவேடில் பதிய வேணும். நட்டப்பதிவேடு நான் நிதி ஒழுங்கு விதி 110 வச்சு காட்டுறேன். நட்டம் நிகழ்ந்ததை பற்றி நட்டப்பதிவேட்டில் பதிய வேணும். நட்டத்திற்கு பொறுப்பாக தீர்மானிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் திருப்பி அளிக்க வேண்டிய தொகைகள் அல்லது நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களிடமிருந்து அறவீடு செய்ய வேண்டிய தொகைகள் தீர்மானிக்கப்பட்டு அவைகளை அறவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த தொகை தீர்மானிக்கிறது எப்படி என்று தனியாக படிப்போம். நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களிடமிருந்து அறவீடு செய்ய வேண்டிய தொகைகள் தீர்மானிக்கப்பட்டு அறவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்பட்ட நட்டங்கள் போன்ற நட்டங்கள் மீண்டும் எழுவதை தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும். அவசியமான சந்தர்ப்பங்களில் அலுவலர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏற்பட்ட நட்டத்தோடு தொடர்புடைய வங்கி, காப்புறுதி அல்லது கம்பெனிகள் உத்தரவாதிகள் வாரண்டி கொடுத்தாக்கலாம், உத்தரவாதிகள் மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் கிளைம் பண்ண வேணும். இந்த உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட வேணும் என்றது நட்டத்துக்கு கிளைம் போட வேணும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் வங்கி, காப்புறுதி நிறுவனம் உத்தரவாதம் வழங்கியோர் மீது உரிமை கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பொருத்தமான சூழ்நிலைகளில் 106, 107 நிதி ஒழுங்கு விதிகளின் கீழ் நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அது காசு துளைஞ்சா என்னன்றதுதான் அந்த கதை, அதை விடுவோம். சரிதானே? பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். அவசியமான சந்தர்ப்பங்களில் விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இந்த பதிவளித்தல் கட்டளை என்றால் என்ன, விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன என்று பிறகு யோசிப்போம். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 109 பதிவளித்தல் கட்டளை முழுவதும் அறவிட முடியாத சந்தர்ப்பங்களில், அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகை முழுவதும் அறவிட முடியாத சந்தர்ப்பத்தில் விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இதில் 12 விஷயம் இருக்குது. அப்படியே கேட்கலாம், அழகா பொருந்தும். ஒரு இழப்பு ஏற்பட்டதை பற்றி கதையை சொல்லி போட்டு இவ்வாறு ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளின் சாராம்சத்தை தருக என்று கேட்டால் நீங்கள் அழகாக எழுத வேண்டும். சரிதானே? அப்படியே முழுமையான புள்ளி வந்து சேரும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க இல்லை. நீங்கள் அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டு. சரிதானே?
இனி 104க்குள்ளே போகிறேன். இந்த 104 தொடர்பாக இதில் இருக்கிற பகுதியை படிக்காது. 104 இப்போ கடைசியாக பொது நிதி சுற்றறிக்கை 2024 பொது நிதி சுற்றறிக்கையினால் அது திருத்தப்பட்டு விட்டது. சரிதானே? அந்த நிதி சுற்றறிக்கை சரியாக இலக்கம் சொல்கிறேன்னா என்றால் 2024 பொது நிதி சுற்றறிக்கை 2024 என்கிற சுற்றறிக்கையினால் நிதி ஒழுங்கு விதியினுடைய 104வது ஒழுங்கு விதி திருத்தப்பட்டிருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை எனக்கும் அதிகம் சிங்கள மொழியோட பரிச்சயம் இல்லை, ஆனால் அதில் தமிழில் இருக்கிற விடயங்களை வந்த மாற்றங்களை அப்படியே உங்களுக்கு மாற்றி சொல்லி கொண்டு வருது. சரிதானே? ஆர்வமுடையவர்களுக்காக இந்த சுற்றறிக்கை குழுவில் பதிவிடப்படும், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். மற்றபடி இதில் இருக்கிற அதே விடயத்தில் தான் அங்கே இருக்கும், தொகைகள் அதுகள் மாறி இருக்கும், ஒரு பகுதியாக சொல்லிக்கொண்டு வார். சரிதானே? இதை வச்சுக்கொண்டு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வசதி என்பதற்காக இதை வச்சுக்கொண்டே சொல்லுகிறேன். நிதி ஒழுங்கு விதி 104(1) அதில் ஆனா. சரிதானே? 104(1) ஆனா சொல்லப்பட்டிருக்குது. இழப்பு அல்லது நட்டம் நிகழ்ந்தவுடன், இழப்பு அல்லது நட்டம் நிகழ்ந்தவுடன் அதன் அளவு மற்றும் காரணங்களை தீர்மானிப்பதற்காக, அளவு மற்றும் காரணங்களை தீர்மானிப்பதற்காகவும் அதற்கு பொறுப்பானவர்களை நிச்சயிப்பதற்காகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 104(1) ஆனாவில் சொல்லப்படுகிற விடயம் இவ்வளவு தான். அது ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்ட விடயமாகத்தான் இருக்கும். நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு நட்டம் அல்லது சேதம் ஏற்பட்டவுடன் அது எத்தகையது என்பதை இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அப்படி சொல்லப்படையில் அதனுடைய அளவு மற்றும் காரணங்களை நிச்சயிப்பதற்கு, அளவு மற்றும் காரணங்களை கண்டுகொள்வதற்கு அல்லது நிச்சயிப்பதற்கும் பொறுப்பை நிலைப்படுத்துவதற்காகவும், பொறுப்பை நிலைப்படுத்துவது என்பது சரி, அதாவது அதற்கு காரணமானவர்களை தீர்மானிப்பதற்கும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 2வது, இந்த விசாரணைக்கான குழுக்களை நியமிக்கிறது தொடர்பாக நட்டம் பற்றிய விசாரணை குழுக்களை தீர்மானிப்பது அல்லது நிச்சயிப்பது. அதான் 104(1) ஆவண்ணாவில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதனிலும் அதிகமான தொகை கொண்ட 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நட்டம் தொடர்பில் விசாரணை குழுமத்தை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்க வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்க வேண்டும். அது அவ்வாறு நியமித்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சரிதானே? உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 2 மில்லியன் ரூபாய், அப்போ 2 மில்லியன் ரூபாவும் வரும், அதுக்கு மேற்பட்டதும் வரும். 2 மில்லியன் ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகைகளுக்கான நட்டம் தொடர்பில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டு தாமதமின்றி உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை குழுமத்தினுடைய தலைவராக பொது நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 அட்டவணைப்படுத்தப்படுகின்ற வகையில் சிரேஷ்ட மட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், கனிஷ்ட நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, சிரேஷ்ட மட்டம் என்று சொல்லி 4 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். 3/2016 சம்பள சுற்றறிக்கை என்று தான் நினைக்கிறேன். பொது நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 கீழே
வகைப்படுத்தப்படுகிற சிரேஷ்ட மட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தை ஒருவர் தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது, அப்போ இதில் குழுவை நியமிக்கிறது தொடர்பாக கூற்றுக்கள் வரலாம். MCQ வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஏன் எஃப்ஆரில் தனியாக பேப்பர் வரைக்கும் MCQ எல்லா இடத்துலையும் வரலாம். அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு, 2 மில்லியனுக்கு குறைந்த தொகைகளுக்கு 2 மில்லியனுக்கு குறைந்த தொகைகளுக்கு அதனுடைய நட்டம் அல்லது இழப்பு அல்லது நட்டம் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர், இந்த கணந்தி மேலதாரி என்பது கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை குழுவை நியமிக்கலாம். 2 மில்லியனுக்கு குறைந்த தொகைகளுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை குழுவை நியமிக்கலாம். 1 மில்லியன் ரூபாவுக்கும் 2 மில்லியன் ரூபாவுக்கும் இடைப்பட்ட பெறுமதியாக இருக்குமாக இருந்தால், நட்டத்தின் பெறுமதி 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடையில இருக்குமாக இருந்தால் அதனுடைய பிரதி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதாவது நியமன கடிதத்தின் பிரதி, நியமன கடிதத்தினுடைய பிரதி ஒன்று பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அடுத்தது நட்டங்கள் தொடர்பாக அறிவிப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நட்டத்தினுடைய பெறுமதி 7,50,000 ரூபாவுக்கு மேலேண்டாம். நட்ட பெறுமதி 7,50,000 ரூபாவுக்கு மேற்படுமாக இருந்தால், இழப்பு பெறுமதி சேத பெறுமதி 7,50,000 ரூபாவுக்கு மேற்படுமாக இருந்தால் இழப்பு பற்றிய அறிக்கையினுடைய பிரதி திரைசேரிக்கு, மகாபாண்டகாரன் திரைசேரிக்கு, அதாவது அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். சரிதானே? அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பப்படுவதற்கு அல்லது திரைசேரிக்கு அனுப்பப்படுவதற்கு 7,50,000 ரூபாய் பெறுமதிக்கு மேற்பட்ட இழப்புகள் மட்டும்தான். முதலாவது 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட 5 லட்சம் ரூபாவும் அதற்கு மேலும் மதிப்பிடப்படும் போது இருந்தது. இப்போது 7,50,000 ரூபாவுக்கு மேற்பட்டது. 7,50,000 அனுப்ப தேவையில்லை. 7,50,000 ரூபாவுக்கு மேற்பட்ட இழப்புகள், 7,50,000 ரூபாவுக்கு அதிகமெனில் அந்த அறிக்கையின் பிரதி திரைசேரிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதுக்கு கீழே நாங்கள் முக்கியமான சில விடயங்களுக்கு வரப்போகிறோம். சரிதானே? அறிவிப்பதற்கு அவசியமற்ற நட்டங்கள். 2வது இந்த இழப்புகளை அறிவித்தல் என்பதுதான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருந்த விடயம். இதில் சொல்லப்பட்டிருந்த விடயம், இழப்புகள் கணக்காய்வாளர் அதிபதி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இழப்புகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது அந்த நியமம் மாற்றப்பட்டுடுது. அங்கே கணக்காய்வாளர் அதிபதியை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. புதிய சுற்றறிக்கையில் 2024 சுற்றறிக்கையில் கணக்காய்வாளர் அதிபதிக்கு அறிக்கை இடுவது பற்றி ஒன்றும் சொல்லப்பட்டில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கேன் என்றால் 2 மில்லியன் ரூபாவுக்கு மேலேயாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான் அந்த விடயத்தை கையாள வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அது கட்டாயம் அறிவிக்கப்பட வேண்டும். 2 மில்லியன் ரூபாவும் 2 மில்லியன் ரூபாவுக்கு மேலேயும் 2 மில்லியனுக்கு குறைஞ்சது கணக்கீட்டு உத்தியோகத்தினால அந்த விசாரணை குழு நியமிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விசாரணை குழு நியமித்தாலும் 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடைப்பட்ட தொகைக்கு விசாரணை குழுவை நியமிக்க அந்த நியமன கடிதத்தின் பிரதி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கொடுக்க வேணும். அப்போ 1 மில்லியன் ரூபாவுக்கு குறைஞ்சா பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அந்த பிரதியை கொடுக்க தேவையில்லை. இப்போ நட்டம் ஒன்று ஏற்பட்டது என்று சொல்லி அறிவிக்க வேண்டியார்கள் யாரு என்று சொல்லி கேட்கிற போது 3 விதமாக நாங்கள் இங்கே பதில் சொல்ல வேண்டி இருந்தது. ஒன்று பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை, அதோட கணக்காய்வாளர் நாயகம். 7,50,000 ரூபாவுக்கு மேற்பட்ட இழப்புகளாக இருந்தால் திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்களத்துக்கு பிரதி ஒன்று அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இது முடிஞ்சது.
இழப்புகள் யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும், நட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டியது யாருக்குன்னு கேட்டால் நீங்கள் விடை எழுதுவீங்க. 2 பேரை தான் கேட்பாங்க. 3 பேர் இருக்கிறோம். நீங்கள் கணக்காய்வாளர் நாயகத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரையும் எழுதலாம். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் வருகிறார்கள். 7,50,000 ரூபாய்க்கும் மேற்படுகின்ற போது திரைசேரி அதில் அரச நிதி திணைக்களம் அல்ல பொது நிதி திணைக்களம் என்று சொல்லி எழுதலாம். இது அடுத்தது அறிவிப்பதற்கு அவசியம் இல்லாத நட்டங்கள். அறிவிப்பதற்கு அவசியம் இல்லாத நட்டங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். அங்கே 2 கண்டிஷன் இருக்கு. தனியாக தொகையை போட்டு எழுதி போட்டு வந்துடக்கூடாது. சரிதானே? தனியாக தொகையை போட்டு எழுதக்கூடாது. சரி, அப்ப பாருங்க, கீழ்வரும் இழப்புகள் அறிவிக்க தேவையில்லை. எப்ப அறிவிக்க தேவையில்லை? களவு, கவனஈனம் அல்லது பிற தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால் அவற்றை அறிவிக்க தேவையில்லை. இப்ப இங்க சொல்லுகிற போது இந்த பெறுமதி களவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது கவனஈனம் ஏனைய தவறுகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அதை அறிவிக்க வேண்டிய நடத்துக்குள்ள வந்துடும். சரிதானே? அப்ப அறிவிக்க அவசியம் இல்லாத நட்டங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அறிவிப்பதற்கு அவசியம் இல்லாத நட்டங்கள் நாங்கள் எப்படி எழுதணும்? கீழ்வருகின்ற இழப்புகள் தொடர்பாக களவு, கவனஈனம் அல்லது பிற தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால் கீழ்வரும் இழப்புகளை அறிவிக்க தேவையில்லை. அதில் முதலாவது விடயம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த 500 ரூபாய் கதையெல்லாம் முடிஞ்சுது. முதலாவது விடயம் சொல்லியிருக்கு, 25,000 ரூபாவுக்கு மேற்படாத 25,000 ரூபாவுக்கு மேற்படாத பதிவளித்தல் அவசியமற்ற செலவாக பொருட்களின் இழப்புகள். 25,000 ரூபாவுக்கு மேலே வரையில பெறுமதி. அது செலவாக பொருட்கள் என்பது அலுவலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற கார்பிக், டைல் கிளீனர், தொம்புத்தடி, விளக்குமாறு, பிளாஸ்டிக் வாளி இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். சரிதானே? அப்போ 25,000 ரூபாவுக்கு மேற்படாத புத்தகத்தில் பதிவளித்தல் அவசியமற்ற செலவாக பொருட்கள் அவை எல்லாம் மேலே சொல்லியிருக்கு. களவெடுத்தோண்டு போனால் அறிவிக்க வேணும். ஒரு காபி களவெடுத்தோண்டு போனாலும் கேஸுக்குள்ளே வந்துடும். இப்போ களவு, மோசடி, இன்னபிற தவறுகள் அல்லது களவு, மோசடி, கவனஈனம் போன்ற தவறுகளோடு சம்பந்தப்படாமல் இருந்தால் அறிக்கையிட தேவையில்லை. சரிதானே? வார்த்தாகிரியமா அவசியம் நோவே என்று அறிக்கையிடுவதற்கு அவசியம் இல்லை. எவ்வளவு போட்டிருக்காங்க? 25,000 ரூபாய்க்கு மேற்படாது. 2வது, முற்றாக அறவிடப்பட்ட 25,000 ரூபாவுக்கு மேற்படாத நட்டங்கள். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நட்டங்கள் என்ன சொல்றாங்க? சம்பள கொடுப்பனவு பட்டியல்கள், பிரியாண செலவு கொடுப்பனவுகள். சரிதானே? நான் அதிலேயே காட்டுகிறேனே உங்களுக்கு. பிரியாண செலவு கொடுப்பனவு, பிழையாக கொடுத்த காசு, மேலதிகமாக கொடுத்தது 25,000 ரூபாவுக்கு மேற்படாது. இங்கே 500 ரூபா இல்லை, 25,000 ரூபாவுக்கு மேற்படாமல் கொடுத்த காசை திருப்பி வாங்கி போட்டீங்கள். சரிதானே? அது சம்பள பட்டியலில் அல்லது பிரியாண செலவு கோரிக்கையில் அல்லது ஏனைய கோரிக்கைகள் போன்றவற்றில் அவர்கள் கொடுத்ததை நீங்கள் திருப்பி வாங்கி போட்டீங்களா? 25,000க்கு மேற்படாத தொகை என்றால் அதுக்கும் நீங்கள் அறிக்கை கொடுக்க தேவை. சரியா? 3வது, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காசு, பிரவேச சீட்டுகள், முத்திரைகள் தொடர்பான இழப்புகள் நாளாந்தம் சரிபார்க்கப்படுகின்ற பொருட்களினுடைய இழப்புகள், காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் என்ற இந்த ரயில்வே டிக்கெட் வச்சுக்கொள்ளுங்கள், பிரவேச சீட்டுகள் முதலவற்றினுடைய நாளாந்தம் சரிபார்க்கப்படுகிற
இழப்புகளாக இருந்தால் 25,000 ரூபாவுக்கு மேற்படாத இழப்புகள் உடனடியாக சீர் செய்யப்பட்டு விட்டார். கீழே சொல்லப்படுகிற இழப்புகள் 25,000 ரூபாவுக்கு மேற்படாத உடனடியாகவே அவர் போட்டு கட்டிட்டார் சம்பந்தப்பட்ட அதிகாரி. சரிதானே? அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்களினால உடனடியாகவே அது நிரப்பப்படுமாக இருந்தால் அப்போது நீங்கள் அது அறிக்கையிட தேவை. அதுபோல நாளாந்தம் சரிபார்க்கப்படாதவையும் நாளாந்தம் சரிபார்க்கப்படாத ஆனால் அவற்றின் பெறுமதி 15,000 ரூபாவுக்கு மேற்படாத பொருட்கள் ஏதாவது இழக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த இழப்புகளையும் நீங்கள் அறிக்கையிட தேவையில்லை. இங்கே 25 ரூபான்னு இருக்கு. 25 ரூபா 250 ரூபான் இருந்தது. அது இப்போது 25,000 ரூபா 15,000 ரூபான் இருக்கு. 250 ரூபா 25,000 ரூபாவாகவும் 25 ரூபா 15,000 ரூபாவாகவும் மாற்றப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ அறிவிக்க அவசியமில்லாத இழப்புகள், அறிக்கையிட அவசியமில்லாத நட்டங்கள் இவை என்று கேட்கப்படுமாக இருந்தால் நான் ஒரு சமரிக்காக இலகுவாக சொல்லி கொண்டு வருகிறேன். சரிதானே? களவு, கவனையினம், வேறு குற்றங்களோடு தொடர்புபடாத கீழ்வரும் நட்டங்கள் தொடர்பாக திரைசேரிக்கு அறிக்கையிடுவது அவசியமில்லை. சரிதான்? கீழ்வரும் நட்டங்கள் தொடர்பாக திரைசேரிக்கு அறிக்கையிடுவது அவசியமில்லை. திரைசேரிக்கு தான் அறிக்கையிட தேவையில்லைன்னு சொல்லி களவு, மோசடி அல்ல கவனையினம் அது போன்ற தவறுகள், வேறு தவறுகள் காரணமில்லாத கீழ்வருகின்ற இழப்புகள் தொடர்பாக 25,000 ரூபாவை விஞ்சாத பதிவளித்தல் அவசியமற்ற செலவாகு பொருட்களின் நட்டங்கள், வேதனை கொடுப்பனவுகள், பிரியாண கோரிக்கை செலவுகள் உட்பட்ட கொடுப்பனவுகள் அல்ல மேலதிகமாக செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள் உள்ளடங்களாக உடனடியாக மீளச் செலுத்தப்பட்ட 25,000 ரூபாவை விஞ்சாத இழப்புகள். மூன்றாவது ரெண்டாக பிரித்து சொல்லுகிறோம். நாளாந்தம் சரிபார்க்கப்படுபவையும் காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் என்பவற்றோடு தொடர்புடையவையுமான இழப்புகள் உடனடியாக மீளச் செலுத்தப்பட்டிருந்தால் அறிக்கையிட தேவையில்லை. நாளாந்தம் சரிபார்க்கப்படாத 15,000 ரூபாவை விஞ்சாத இழப்புகள் அறிக்கையிட தேவையில்லை. அப்போ அறிக்கையிட அவசியமற்ற இழப்புகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் இவ்வளவு விஷயமும் சொன்னீங்கன்னா போதுமானது. சரிதானே? இவ்வளவு பகுதியையும் சொன்னால் போதும். அப்போ 104 சம்பந்தமாக இழப்புகள் தொடர்பில் 104(1) விசாரணை பொறுப்பு நிலைப்படுத்தல் தொடர்பாக பார்த்துருக்கோம். விசாரணை உடனடியாக செய்யப்பட வேணும். நட்டம் பற்றிய விசாரணை செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அதன் பெறுமதியையும் காரணத்தையும் கண்டறிவது, அதற்கு காரணமான அலுவலர்களை தீர்மானித்து அவர்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவது. 2 நோக்கங்கள் இந்த விசாரணையில் இருக்கு. நட்டங்கள் தொடர்பான விசாரணை செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்ன? நட்டத்தின் அளவு, பெறுமதியையும் அதற்கான காரணத்தையும் கண்டறிவது. 2வது, நட்டத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நட்டத்துக்கான பொறுப்பினை சுமத்துவது. ஆகிய 2 நோக்கங்களுக்காக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. 2வது, நட்டம் தொடர்பில் அறிக்கையிட வேண்டியவர்கள் யார்? நட்டம் தொடர்பில் அறிவிக்க வேண்டிய அலுவலர்கள் யார்? நட்டத்தின் பெறுமதி 7,50,000 ரூபாவுக்கு மேற்படுமாக இருந்தால் திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிக்கையிடப்படுதல் வேண்டும். 2வது, கணக்காய்வாளர் நாயகம். 3வது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரி, அடுத்தது நட்டங்களை அறிக்கையிட அவசியமல்லாத சந்தர்ப்பங்களவை. நட்டங்கள் தொடர்பாக அறிக்கையிடுவதற்கு அவசியம் அல்லாத சந்தர்ப்பங்கள் எவை? இழப்புகள் ஏற்பட்டதற்கான காரணமாக களவு, கவனையினம் அல்லது பிற தவறுகள்
காணப்படாத சந்தர்ப்பத்தில் கீழ்வரும் இழப்புகளை அறிவிக்க அவசியம் இல்லை. கீழ்வரும் இழப்புகள் தொடர்பாக அறிவிக்க வேண்டியதில்லை. 1. பதிவளித்தல் தேவையற்றதும் 25,000 ரூபாவுக்கு விஞ்சாத பெறுமதி கொண்டவையுமான செலவாக பொருட்களின் இழப்புகள். 2. பண உறுதிச்சீட்டுகள், வேதன பட்டியல்கள், பிரயாண செலவு கோரிக்கைகள் போன்றவற்றில் ஏற்படுத்தப்பட்ட மிகையான கொடுப்பனவு அல்லது பிழையான கொடுப்பனவு போன்றவை காரணமாக ஏற்பட்ட 25,000 ரூபாவுக்கு மேற்படாத முற்றாக அறவிடப்பட்ட நட்டங்கள், அவற்றுக்கு பொறுப்பான அல்லது அவற்றுக்கு காரணமான உத்தியோகத்தர்கள் அவற்றினை செலுத்தி இருந்தால், அந்நட்டத்தின் பெறுமதியை உடனடியாக அவர்கள் செலுத்தி இருந்தால் அது தொடர்பில் அறிவிக்க தேவையில்லை. 3. கீழே காணப்படுகின்ற எல்லைகளுக்குள் அடங்கிய காசு, பயணச்சீட்டுகள் அல்லது பிரவேச சீட்டுகள், முத்திரைகள் என்பவற்றில் வருகின்ற குறைவுகள் அதற்கு காரணமாக இருந்த உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்களால் உடனடியாக நிரப்பப்பட்டால் அந்த நட்டங்கள் அறிவிக்க அவசியமற்றவை. நாளாந்தம் சரிபார்க்கப்படுகின்ற அல்லது நாள்தோறும் முற்றாக சரிபார்க்கப்படுகின்ற காசு, முத்திரைகள், பயணச்சீட்டுகள் ஆகியவற்றின் விடயத்தில் 25,000 ரூபாவுக்கு மேற்படாத ஒரு குறைவு, நாள்தோறும் முற்றாக சரிபார்க்கப்படாத இடங்களில் 15,000 ரூபாவுக்கு மேற்படாத ஒரு குறைவு, இவை அறிக்கையிட அவசியம் இல்லை. இவை தொடர்பாக அறிக்கையிடுவதற்கு அவசியம் இல்லை. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடிய தொடக்க அறிக்கை, இறுதி அறிக்கை ஆகிய 2 அறிக்கைகளையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக். சரி, நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவதானம் செலுத்தி எப்படி கேள்வி கேட்கலாம், பிறகு விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் திரும்பி போயிட்டு ஒன்றும் செய்யலாம். சரிதானே? இந்த அறிக்கையிடுதல் தொடர்பாக, நட்டம் பற்றிய அறிக்கையிடுதல் தொடர்பாக அல்லது இழப்புகளை அறிவிப்பது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் எது என்று கேட்பார்கள். நட்டங்கள் பற்றிய அறிக்கையிடுதல் அல்லது நட்டம் பற்றிய இழப்புகளை அறிவித்தல் தொடர்பாக அப்போ நீங்கள் முதல் யாருக்கு அறிவிக்க வேணும்? அதில் 7,50,000 ரூபாய்க்கு மேலேயாக இருந்தால் திரை செய்திக்கு அறிவிக்க வேணும். அதை விட 2 பேருக்கு அறிவிக்க வேணும். சரி, இந்த விஷயத்தை சொல்லி போட்டு இதுக்கு கீழ்வரும் இழப்புகளை தொடர்பாக நாங்கள் அறிவிக்க தேவையில்லை. அது இப்போ எல்லாம் 25,000 15,000 மாறிடுது. பிறகு 500 25 நிற்கிறீர்கள். சரிதானே? அந்த இழப்புகள் தொடர்பாக அறிவிக்க தேவையில்லைன்னு இப்படி எழுதுகிற போது பாருங்க, அதுக்குள்ளே இன்னும் ஒரு விஷயம் கடைசியாக சொன்னீங்கன்ற சிலவில் அது ஒரு புள்ளிக்கு தொங்கி நிற்கும். அந்த ஒரு புள்ளியை நாங்கள் சிலவில் கையை விட்டுட்டு வந்துடுவோம், 7 தான் கிடைக்கும். இது தொடர்புபட்ட நிதி நடவடிக்கை தொடர்பான ஒரு பகுதியே தவிர தேவையான சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை இது இல்லாமல் செய்யாது. அதாவது இழப்புகள் தொடர்பாக அறிவிக்க தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த இழப்புகளுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது அதன் பொருள் கோடல் அல்ல. சரிதானே? இப்போ மேலே கூறிய விதிவிலக்குகள் சம்பந்தப்பட்ட நிதி நடவடிக்கை தொடர்பாக, அதாவது நட்டங்களை அறவீடு செய்கிறதுக்குரிய வேலையை அல்லது நட்டங்களை கணிப்பீடு செய்து அறவீடு செய்வதற்குரிய வேலையை செய்ய அவசியமில்லை என்று சொல்லுதே தவிர அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்ற விடயங்களை இது விலக்காது. அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதை தடை செய்யாது என்கிறதையும் சொன்னால் சில அதுக்கு ஒரு புள்ளியை ஒதுக்கி வைக்கலாம். யாராவது நீங்கள் கவனமாக வாசித்து கொள்ளுங்க. நான் வளமையாக புத்தகத்தை முழுசாக போட்டு இருந்தாலும் படிப்பிச்ச அந்த பகுதியை 101 தொடக்கம் 113 வரையான பகுதியையும் 156ஐயும் அதே போல் 2 சுற்றறிக்கைகள், ஒன்று 2020 மற்றது 2 2024 சுற்றறிக்கைகளையும் உங்களுக்கு வகுப்பு முடிய பதிவிட்டு விட்டு அந்த பகுதியில் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் வாசிக்க திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. சரி, நான் இந்த தொடக்க அறிக்கைக்கு வருகிறது. இதுவும் கேள்வி இப்படித்தான். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, இது தொடர்பாக விசாரணை செய்து அறிக்கை எழுவதற்கான பொறுப்பு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி வச்சு கொண்டால் இதில் ஆரம்ப அறிக்கை தொடர்பில் பெரிய அளவுக்கு முழு கேள்வியாக கேட்க மாட்டார்.
ஆரம்ப அறிக்கை தொடர்பில் ஒரு தனிய பெரிய ஒரு கேள்வியாக இருக்க இயலாது. சில வேளைகளில் அது ஒரு 2 புள்ளிக்கும் முழு அறிக்கை ஒரு 6 புள்ளிக்கும் கேட்கலாம். அதில் தாங்கள் வழங்குகின்ற ஆரம்ப அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கை என்பவற்றில் உள்ளடங்குற விடயங்களை தனித்தனியாக பட்டியலிடுக என்று கேட்கிறார். நீங்கள் தான் விசாரித்து அறிக்கை கொடுக்க போகிற அதிகாரி என்று சொல்லி உங்களுக்கு விரலை காட்டிட்டு உங்களை நோக்கி விரலை நீட்டிவிட்டு அடுத்த கேள்வியாக உங்களை கேட்பார். உங்களுடைய ஆரம்ப அறிக்கையிலையும், அதாவது தொடக்க அறிக்கை, நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை, மற்றது நட்டம் பற்றிய முழுமையான அறிக்கை அல்லது நட்டம் பற்றிய முழு அறிக்கை என்பவற்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் அவை. இந்த தொடக்க அறிக்கையை பற்றி கேட்குற நேரத்தில் நீங்கள் ஒரு 3 விடயங்களை உள்ளடக்கி சொல்ல வேண்டும். நான் இதில் இல்லாதவை ஆனால் பின்னர் இருக்கக்கூடிய சுற்றறிக்கைகளில் இருப்பவை சேர்த்து சொல்லுகிறேன். சரிதானே? இப்போ நட்டம் பற்றிய ஆரம்ப அறிக்கை, இதுக்கு 3 விடயங்கள்லாம் சொல்ல போகிறோம். ஒன்று அதற்குரிய காலம், 2வது அதற்கான படிவம், 3வது உள்ளடக்கம் ஆகிய விடயங்களை சொன்னா சரி. சரிதானே? நட்டம் பற்றிய முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதுதான் காலம். படிவம் பொது 283 படிவம் பொது 283 தொடக்க அறிக்கை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும். ஒரு பாயிண்ட் வந்துட்டு 2 விஷயத்தை சேர்த்து. சரிதானே? நட்டம் பற்றிய முழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொது 283 படிவத்தில் தொடக்க அறிக்கையினை உடனடியாக அனுப்ப வேண்டும். 2வது விடயம், இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொடக்க அறிக்கையானது நட்டத்தின் அளவு, அங்க பிரமாணம் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது, நட்டத்தினுடைய பிரமாணம் என்று தான் போடுறாங்க. நட்டத்தின் அளவு, தன்மை, நட்டத்தினுடைய தன்மை, அதாவது எரிஞ்சதா, காணாம போனதா, சேதமாகினதா, சரிதானே, அது சேதமா அல்லது நட்டமா, அதாவது இழப்பா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்ப 2வது விடயமா என்ன சொல்ல போகிறோம்? இந்த தொடக்க அறிக்கையில உள்ளடங்குகிற முக்கியமான விடயங்கள், இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொடக்க அறிக்கை நட்டத்தின் தன்மையையும் அளவையும், அளவு என்கிறது அதனுடைய தொகை மற்றும் பெறுமதி அல்லது 2ம், தொகை பெறுமதி 2ம், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர், அதாவது நட்டத்துக்கு நேரடியாக மறைமுகமாக காரணமான உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி, நடத்தப்படும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ள முக்கியமான விவரங்கள் என்பவற்றை கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு நட்டத்துடன் தொடர்புபட்ட புத்தகங்கள், ஏடுகள் முதலியவற்றின் பாதுகாவலுக்காக தகுந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டு அது பற்றிய விவரமும் உள்ளடங்க வேண்டும். இவ்வளவும் தொடக்க அறிக்கையை பற்றி எழுத வேண்டும். தொடக்க அறிக்கையில உள்ளடங்குகிற 2 விடயங்கள் அல்ல, தொடக்க அறிக்கையை பற்றி கேட்டு ஒரு 4 புள்ளிக்கு உங்கள்கிட்ட கேட்கிறாங்களாக இருந்தால் இது ஒரு வடிவத்தில் இது கேட்டால் நீங்கள் முதலாக சொல்ல வேணும், நட்டம் பற்றிய இறுதி அறிக்கை அல்லது முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொது 283 படிவத்தில் தொடக்க அறிக்கை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும். 2வது, இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொடக்க அறிக்கையானது நட்டத்தின் தன்மை மற்றும் அதன் பெறுமதி மற்றும் அளவு, நட்டத்துடன் தொடர்புபட்ட உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி, நடத்தப்படும் விசாரணைகளில் முக்கியமாக கண்டறியப்பட்ட விவரங்களும் அதன் போக்கும் ஆகிய விவரங்களை உள்ளடக்கி இருக்கவும். நட்டத்தோடு தொடர்புபட்ட புத்தகங்கள், ஏடுகள் முதலியவற்றின் பாதுகாப்புக்கு தகுந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டு அதுவும் அறிக்கையில் குறிப்பிடப்படுதல் வேண்டும். சரி, அடுத்தது முழு அறிக்கைக்கு போகும். முழு அறிக்கை முதல்ல இதே போல காலத்தை சொல்லுவோம், அடுத்தது படிவத்தை சொல்லுவோம். சரிதானே?
நட்டம் பற்றிய விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் நட்டம் நிகழ்ந்த அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களுக்கு பிந்தாமல் பொது 284 படிவத்தில் நட்டம் பற்றிய முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நட்டம் பற்றிய விசாரணை நிறைவடைந்தவுடன் நட்டம் நிகழ்ந்த அல்லது நட்டம் நிகழ்ந்தமை கண்டுபிடிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களுக்கு பிந்தாமல் பொது 284 படிவத்தில் நட்டம் தொடர்பான முழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் அதில் இருக்கிற உள்ளடக்கம் சொல்ல போகிறோம். சரிதானே? நட்டம் பற்றிய முழு அறிக்கையானது பொருத்தமான இடங்களில், இதில் சில விஷயங்கள் அதில் பொருத்தம் இல்லாவிட்டால் அதை விட்டுடலாம், அவ்வளோதான். பொருத்தமான இடங்களில், அது தேவையான இடங்களில் கீழ்வரும் விவரங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். கீழ்வரும் விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இப்போ முதலாவது, இழக்கப்பட்ட உடைமையின் மொத்த மூல விலை. மொத்த மூல விலை என்றால் அது கொள்வனவு செய்யப்பட்ட விலை. இழக்கப்பட்ட உடைமையின் மொத்த மூல விலை அல்லது பணம், முத்திரைகள் முதலியவற்றின் பெறுமதி. இந்த பணம் என்பதற்கான வரவிலக்கணம் ஏற்கனவே சொல்லியாச்சு, நான் திருப்பி சொல்லேன். பணம், முத்திரைகள் முதலியவற்றின் பெறுமதி. இரண்டாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையின் அண்ணளவான பெறுமதி அல்லது மதிக்கப்பட்ட பெறுமதி. அந்த சொத்தினுடைய முதலாவது வாங்கின விலை, இரண்டாவது இழக்கப்பட்ட நேரத்தில் அதனுடைய அண்ணளவான பெறுமதி அல்லது மதிக்கப்பட்ட பெறுமதி. மூன்றாவது, அது மாதிரி இன்னொரு பொருளை கொண்டு வைக்கிறதுக்கு அல்லது திருத்துறதுக்கான செலவு. குறித்த பொருளை பதிலீடு செய்வதற்கான செலவு அல்லது அதனை பழுது பார்ப்பதற்கான செலவு. நான்காவது, பொருத்தமாக இருந்தால் அதன் தொகையையும் எத்தனை இனங்கள் என்பதையும், அதாவது என்னென்ன கேட்டகரி, அதிலையும் பிறகு ஸ்மால், மீடியம், லார்ஜ் எல்லாம் இருக்கும் சில பொருட்கள். சரிதானே? அவை வகைப்படுத்தப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை, அவற்றின் இனங்கள், அத்தோடு 105 ஒன்றின் பிரகாரம் அவற்றின் பெறுமதி. இந்த பெறுமதி கால்குலேட் பண்ணுறதுலேயே அதிலே ஒரு தனி ஒரு கெத்தொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ 105 படிக்க பார்ப்போம். இன்றைக்கு நேரம் கிடைச்சால் 105 பார்க்கலாம், இல்லை நேரம் கிடைக்கும் பார்க்கலாம். ஓகே, சரிதானே? அது கணிப்பீடு செய்கிறது. பல இடங்களில் நான் பார்த்தேன், கணக்காய்வாளர்களே அந்த தவறை செய்கிறார்கள். இப்போ நாங்கள் அதை சுட்டி காட்டுறது என்ன தவறு இருந்தால் அவை தானே கண்டுபிடிச்சி கேட்குறது. இப்போ அதை கேட்கல என்றால் அதை தவறு இல்லை, நாங்கள் பேசாமல் விட்டுடலாம். அதை நாங்கள் திருத்த போக தேவையில்லை. ஆனால் அதுக்கு கணிப்பிடுகிறதுக்கு ஒரு மெதேட் இருக்குது. 105 ஒன்றில் ஒரு மெதேட் ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த மெதேட்டை பார்ப்போம். சரிதானே? அப்போ பொருத்தமாக இருந்தால், எல்லா பொருளுக்கும் அப்படி வராது, சில வேளைகளில் தான் அது வேற மாதிரி தான். பொருத்தமாக இருந்தால் அவற்றினுடைய எண்ணிக்கை, அவற்றின் தொகை மற்றும் இனங்கள், அதில் ஒவ்வொரு கேட்டகரியும் வகுதிகள், வகுதியின் தொகை தனியாக இருக்குது. 105 ஒன்றின் பிரகாரம் அவற்றின் பெறுமதி. 105 ஒன்று மறந்தால் பரவாயில்ல, விட்டுடுங்க. எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போக கடைசியாக தொடக்கத்தில் என்ன சொன்னேன்னு மறந்து போயிடும். அப்போ முதலாவது, இழக்கப்பட்ட உடைமையினுடைய வாங்கின விலை அல்லது பண முத்திரைகளாக இருந்தால் அது இந்த பெறுமதி. ரெண்டாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் அது இந்த அண்ணளவான ஒரு உத்தேச பெறுமதி அல்ல மதிக்கப்பட்ட பெறுமதி. மூன்றாவது, அதை பதிலீடு செய்வதற்காக புதுசாக ஒரு பொருளை கொண்டு வைக்கிறதுக்கு அல்லது அதை பழுது பார்ப்பதற்கான செலவு தொகை. நாலாவது, பொருத்தமான சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட நட்டம் தொடர்பாக அவற்றினுடைய தொகை, இனங்கள், அவற்றின் மதிப்பிடப்பட்ட பெறுமதி. 105 ஒன்றின் பிரகாரம் அவைக்கு நட்ட பெறுமதி. நட்டம் அழுவதற்கான காரணம் என்ன? காரணம் கவனஹீனமா, களவா, அப்படியாக அதுக்கான காரணம் இருக்கும், அல்ல தீ விபத்து, இப்படி ஏதோ நட்டம் அழுவதற்கான காரணம். நட்டத்துக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தர்களுடைய பெயர், சேவை, பதவி, தரம் என்பவை அதில் இருக்கு. சரிதானே?
களவு, கவனஈனம், தாமதம், தவிர்ப்பு அல்லது வேறு குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய விவரம் இருக்க வேண்டும். நட்டத்தை அறவிடுவதற்கான உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படி? நட்டத்தை அறவிடுவதற்கான விதப்புரை ஏதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தால் அதன் விவரம். இது ஒரு நீதிமன்ற வழக்குக்கு உட்பட்டதா என்பதும் அவ்வாறானால் அதன் முடிவு என்ன என்பதும். இது களவு, விபத்து போன்ற விடயங்களோடு தொடர்புபட்ட குறித்த இழப்பு. அது இந்த களவு என்று அதில் ஒரு மொழிபெயர்ப்பு தவறு ஒன்று இருக்குது, நீண்ட காலமாக அது இருக்குது. நீங்கள் எஃப்ஆர் இந்த ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா விளங்கும். அதாவது இந்த இழப்பு, இந்த நட்டம் ஒரு நீதிமன்ற வழக்குக்கு உட்பட்டதா? அப்படியானால் அதன் முடிவு என்ன? நட்டம் காப்புறுதி அல்லது உத்தரவாதத்தின் கீழ் வருகிறதா? அப்படியாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய தொகை என்ன? அதுக்கான ஒரு வாரண்டியோ கரண்டியோ இன்சூரன்ஸோ ஏதோ இருக்குதா? இருந்தால் அதால் எவ்வளவு தொகை வரும்? இப்படியான நட்டங்கள் வருங்காலத்தில் ஏற்படாமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள அல்லது எடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். சரிதானே? நான் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்களுடைய நேரத்தை சிரமப்படுத்தாமல் அழகாக அதுக்குள்ள கேள்வி கேட்கலாம். ஞாபகம் வச்சிருங்கோ. நட்டம் தொடர்பில் ஒரு சம்பவத்தை சொல்லி போட்டு நட்டம் நடந்துட்டுது, இப்போ நட்டம் பற்றி அறிக்கை இடுவதற்கு தங்களை தான் நியமிச்சிருக்குது. ஆனால் ஆரம்ப அறிக்கை உள்ளடங்கும் விடயங்கள் அவை. அதுக்கு ஒரு 4 புள்ளி கொடுப்பாங்க. சரிதானே? அல்லது ஒரு 3 புள்ளி கொடுப்பாங்க. இன்னும் குறைச்சி சொல்லுவோமே, அதுக்கு ஒரு 2 புள்ளி. 2 புள்ளி என்றால் அதில் முக்கியமாக 2 விடயம் இருக்குது. நீங்கள் காலத்தையும் படிவத்தையும் சொன்னால் 1 புள்ளி, அதன் உள்ளடக்கத்தை சொன்னால் 1 புள்ளி. நான் நல்லா குறைச்சி சொல்கிறேன், கம்மியாக. 2வது, இது தொடர்பில் தாங்கள் சமர்ப்பிக்கும் இறுதி அறிக்கையில் உள்ளடங்குகின்ற விடயங்கள், பிரதானமான விடயங்கள் அவை. 11 விடயம் இருக்குது. ஒரு 10 விடயத்தை எழுதலாம். சரி, எதையும் அந்த நேரத்தில் போதும் போல கிடக்குது அப்படியெல்லாம் எழுத விடாதீங்க. இலங்கை நிர்வாக சேவைக்கான தெரிவை 1 புள்ளியால் தவற விட்டவனை கேட்டீங்க என்றால் அந்த சோம்பலின் பெறுமதி என்ன, அது தரக்கூடிய வலி என்னன்னு தெரியும். எதையும் அங்கே எழுதாமல் விட்டுறாதீங்கோ. இவ்வளவு தானே கேட்குறான் போலக்கு மேலதிகமாக எழுதி உங்களுக்கு ஒரு தரம் புள்ளியை குறைக்க மாட்டேன். அதுக்காக முழுசாக எஃப்ஆர் அப்படியே எழுதி விடுறதில்லை. 101 111 வரைக்கும் அப்படி எழுத தேவையில்லை. சம்மந்தப்பட்டதை பொருத்தமாக பாருங்கள். அதுக்கு என்ன செய்யணும்னா திரும்ப திரும்ப படித்தா தான் விளங்கும். நான் பல தடவை சொல்லுகிறது, ஈகோட் படிப்பிக்கிறத விட எஃப்ஆர் படிப்பிக்கிறது சுகம். எஃப்ஆர் கஷ்டம்னு சொல்லி நாங்கள் நினைச்சு வச்சிருக்கிறது அக்கௌண்ட் நாக்கில் தான் விளங்கும், மற்றாக்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி ஒரு மாயே இருக்குது. அப்படி இல்லை, உண்மையாக ஈகோட் தான் விளங்காது, சரியான கஷ்டம். மற்றது புதுசாக படிக்க விளங்கும். எஃப்ஆர் 2 தரம் படிச்சுட்டீங்களா அப்படியே நிற்கும், ஆசையாது. ஆனால் விளங்கணும், எங்களுக்கு விளங்கிட்டு இருந்தால் அப்படியே நிற்கும். இப்போ அந்த படிக்கிற பகுதியை திருப்பி படிச்சுக்கொள்ளுங்க. நட்டம் முக்கியமான ஒரு பகுதி. அதுபோல் அடுத்தடுத்த செயலமர்வுகளை நாங்கள் அத்தியாயம் 3ஐயும் இருக்கால் இதே மாதிரி அந்த பிரிச்சு மேயர் என்று சொல்லுவாங்க, அப்படி இருக்கா பார்த்து வைப்போம். முக்கியமான பகுதிகள், பிரதானமான, அதாவது முகப்பில் போகைகளை சந்திக்கிற பகுதிகள், அதை விட அந்த ஊடகத்தை படிக்கிற பகுதிகள் கொஞ்சம் இருக்குது. சரி, அதை படிக்க கதைப்போமே. இப்போ நட்டத்தை அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சிருங்க. இந்த 105 ஒன்றின் பிரகாரம், 105 ஒன்றின் பிரகாரம், 105 ஒன்றின் பிரகாரம் என்று 105 தரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அது வேறு. அப்போ நீங்கள் அதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். 105 ஒன்று என்றது என்னென்றால், ஒரு நட்டம் தொடர்பாக ஒரு உத்தியோகத்திற்கு சுமத்தக்கூடிய உச்ச தொகையை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை விட குறைச்சி சுமத்தலாம். இதுக்கு மேலே 1 ரூபா கூட அவருக்கு மேலே பொறுப்பிக்க இயலாது. சரிதானே? அதுதான் இதனுடைய கருத்து. 105 ஒன்று என்று சொல்றது, நீங்கள் நட்டத்துக்கு காரணமாக யாரோ ஒருத்தரை அடையாளம் காண்றீங்க தானே, அப்படி அடையாளம் கண்ட ஆளுக்கு நீங்கள் சுமத்தக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி என்னவோ அதைத்தான் 105 ஒன்று என்று நாங்கள் பெயர் வச்சு சொல்றோம். இதுக்கு மேல 1 ரூபா கூட அவருக்குள்ள சுமத்திடாது. இதை விட நீங்கள் குறைக்கலாம் வேணும். அது குறைக்கிறதை பற்றி நான் திரும்ப சொல்லித்தரேன். அந்த குறைச்சால் அதை யார் பொறுக்கிறது? அப்ப இது கணிப்பீட்டு பெறுமதி. சரிதானே? இந்த கணிப்பீட்டு பெறுமதி தொடர்பாக நட்டத்தை அறவிடுவதற்கான ஆகக்கூடிய பெறுமதியை கணிப்பீடு செய்வதற்கு நட்ட கணிப்பீட்டுக்கான சபை
என்று சொல்லி ஒரு சபை ஒன்று இருக்கு. அந்த நட்ட கணிப்பீட்டு சபையினுடைய உறுப்பினர் ஒருவராக தாங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள், அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்வதற்கான குழுமத்தின் தலைவராக நீங்க நியமிக்கப்படுகிறீங்க, அல்லது நட்டத்தை அறவிடுவதற்கு ஆனா உச்ச பெறுமதியை கணிப்பீடு செய்வதற்கான பொறுப்பு தங்கள்கிட்ட வழங்கப்பட்டிருக்குது. சரிதானே? அல்ல ஒவ்வொரு வகையான நட்டங்கள் இப்படி கதை சொல்லுவாங்களாக இருந்தால் ஒரு 3-4 அதுக்குள்ள உள்ளடக்கித்தான் அந்த கதை வரும். வெவ்வேறு கேட்டகரி நட்டங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறதாக சொன்னால்தான் அப்படி ஒரு கேள்வியை போடலாம். அந்த கதையின் உள்ளடக்கம் என்ன என்றது கேள்வியை தீர்மானிப்பதற்கேற்ற வகையில் அவர்கள் உள்ளடக்கி விடுவார்கள். இப்போ அறவிடக்கூடிய நட்டத்தின் உச்ச பெறுமதியை கணிப்பிடுவதற்கு தாங்கள் கையாளக்கூடிய கணிப்பீட்டு முறையை சொல்லுங்கோ என்று கேட்பாங்க. இப்படியான முறைகள், இந்த கணிப்பீட்டு முறை, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அடிக்கடி சொல்றது நித்திரையில தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடியதா இருக்கணும். சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்குறது இல்லை. சரிதானே? அப்போ இங்க காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, பேங்க் டிராஃப்ட் என்று சொல்லுவோம், வங்கி ஆணை, வேதன கட்டளைகள், பிணைகள், உண்டியல்கள் போன்ற பணம் என கருதக்கூடியவை தொடர்பாக முதலாவது கணிப்பீடு. காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, பிணைகள், உண்டியல்கள், வேதன கட்டளைகள் போன்ற பணம் அதன் உண்மை பெறுமதியை அறவிட வேண்டும். இதுதான் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. காசை காணையிலையா, இவ்வளவு காசை காணையிலையோ அதை அறவிட வேண்டியதுதான். சரிதானே? காசோலையை காண இல்லையா, காசோலை இல்லாம போட்டுதா, காசோலைன்ற பெறுமதி என்னவோ அதை அறவிட வேண்டியது. சரி, அப்ப முதலாவது அறவீடு ஒரு பிரச்சனையும் இல்லை. காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, பிணைகள், உண்டியல்கள், வேதன கட்டளைகள் போன்றவற்றின் விடயத்தில் சம்பந்தப்பட்ட உண்மையான பெறுமதி. இரண்டாவது, முத்திரைகள், பிரவேச சீட்டுக்கள் அல்லது பயணச்சீட்டுக்கள் தொடர்பானவற்றின் விடயத்தில் அவற்றின் முகத்தோற்ற பெறுமதி அல்லது வழங்குவதனால் பெறப்படக்கூடிய பெறுமதி. இப்போ ரயில்வே, ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் டிக்கெட்டை துளைச்சி போட்டேன். எப்படி அறவிட வேண்டிய தொகையை தீர்மானிக்கிறோம்? அந்த டிக்கெட்டில் என்ன எழுதி இருந்ததோ அதுதான் தோற்ற பெருமானம், முகத்தோற்ற பெறுமதி. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால், அதுக்கு சட்டத்துக்காக இந்த விஷயத்தை திருப்பி போட்டிருக்காங்க, அவற்றை வழங்குவதனால் பெறப்படக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. அந்த டிக்கெட்டை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு எவ்வளவு காசு வாங்கலாமோ அதனுடைய பெறுமதி. இப்ப ரெண்டும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பணமும் சரி, முத்திரைகள், பிரவேச சீட்டுகளும் சரி, அது இலகுவாக கணிப்பீடு செய்யலாம். ஞாபகம் வச்சிருக்கணும், 2 கேட்டகரி. சரிதானே? அதுல மேல சம்பந்தப்பட்ட உண்மையான பெறுமதி, 2வது அவற்றின் முகப்பெறுமதி, 3வது அரசாங்க சொத்து. அரசாங்க சொத்து என்பது முழுசா இழக்கப்பட்டு வேறு ஒரு புதிய பொருளால் பதிலீடு செய்யும் போது சேதம் இல்லை. அரசாங்க சொத்துக்களின் இழப்பு எப்படி கணிக்கிறது என்றால், பதிலீடு செய்வதற்கான செலவு, புது பொருள் ஒன்றால் பதிலீடு செய்வதற்கான செலவு. ஒரு ஜெனரேட்டர் ஏதோ ஒரு காரணத்தால அவர் பாவிக்க தெரியாம பாவிச்சு அது வெடிச்சு எரிஞ்சு போச்சு, முழுசா திருத்தேலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர்கிட்ட இருந்து அறவீடு செய்வதாக இருந்தால், இந்த சாவோஜரி ஆஸ்பத்திரிக்கு அமெரிக்காவில இருந்து வந்த ஜெனரேட்டர் நினைச்சு கொள்ளுங்க, அப்படி வச்சு கொள்ளுவோமா? இப்போ புது பொருளை பதிலீடு செய்வதற்கு, அதை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு கட்டினீங்க டாலர்ல, அதுக்கு சுங்க தீர்வு. இப்ப கஸ்டம்ஸ்ல இருக்குது, கொழும்பு துறைமுகத்துல இருக்குது, இனி வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சுங்க தீர்வு. சரிதானே? அந்த பொருளை உள்நாட்டில் வாங்குறதாக இருந்தால் அதை விற்பனை செய்யும் போது அதுக்கு இந்த வெட்டோ, ஜிஎஸ்டியோ என்னவோ விற்பனை வரி, நடைமுறையில் உள்ள வரி, அத்தோடு அதை வாங்கின பில்லின் பெறுமதியின் 1/4 பங்கு, 25% திணைக்கள செலவு. இல்லாவிட்டால் என்னென்றால் யாரும் இருக்கிற பொருளை களை எடுத்து கொண்டு ஓடிடுவாங்க. பிரச்சனையில் கேட்டா பெறுமதியை கட்டிவிட்டா சரிதானே என்று. அதுக்காகத்தான் திணைக்கள செலவின் 25% மேலதிகமாக அடிக்கிறது. இப்ப விளங்குதா? அரசாங்க சொத்து, அரசாங்க உடைமை ஒன்று முற்றாக இழப்பு, பௌதீக ரீதியான முழுமையான இழப்பு ஒன்று ஏற்படுமாக இருந்தால்
அங்கே 4 செலவை கூட்டி கணிக்க வேண்டும். என்னென்னு, வேறு ஒரு புது பொருளால் பதிலீடு செய்வதற்கான செலவு, சுங்க தீர்வை, நடைமுறையில் உள்ள வரி, பதிலீட்டு பெருமானத்தின் 25% திணைக்கள செலவு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியாக இருக்கும். சேதம் நடந்துட்டு 4வது. இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1வது காசு, 2வது முத்திரையும் பிரியாண சீட்டுகளும், 3வது முற்றாக இல்லாமல் போன அரசாங்க சொத்து, 4வது சேதமடைந்த அரசாங்க சொத்து. சேதமடைந்த அரசாங்க சொத்துக்கு எப்படி கணிக்கிறது? அதுக்கான திருத்த செலவு, பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து செலவுகள், அதாவது ஏற்றி இறக்கல், பழுது பார்த்தல், இடைநேர் செலவுகள் உட்பட எல்லா செலவுகளும் உடைமையை அதன் பழைய நிலைக்கு அல்லது சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படுகின்ற அனைத்து செலவினங்கள், பழுது பார்த்தலுக்குரிய முழு செலவுகளும், ஏற்றி இறக்கல் உட்பட இடைநேர் செலவுகளும் சேர்த்து அந்த பெறுமதியை அறவிட்டால் சரி. நான் இப்போ 807க்கெல்லாம் உங்களை கூட்டி கொண்டு போகையில் வேணாம், அப்படியே விடும். சரிதானே? அரசாங்க சொத்துக்கள் போல சில வேளையில் அரசாங்க சொத்தாக இருக்கும், ஆனால் பௌதீக பொருட்களாக இல்லாமல் உயிருள்ள பொருட்களாக இருந்தால் அந்த பதிலீட்டு செலவு என்று சொல்லுகிற இடத்துல ஒரே விஷயத்தை போட்டிங்கன்னா சரி, அவற்றின் மதிப்பீட்டு பெறுமதி. மற்ற எல்லாம் அப்படியே வரும். சுங்க வரி, நடைமுறையில் உள்ள வரி, மதிப்பிடப்பட்ட பெறுமதியின் 25%. அங்கே பதிலீட்டு செலவின் 25% என்று பார்த்து நாங்கள் இப்போ இங்கே பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள், மீன்கள் போன்றவற்றின் விடயத்தில், இது மிருக காட்சி சாலை போன்றவற்றில் இருக்கும் அரசாங்கத்தின் சொத்தது. சரிதானே? அப்போ மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள் அங்கே நாங்கள் பார்த்தோம் பயிர் வகைகள், உயிர் வகைகள், தாவரங்கள், விலங்குகள் உட்பட என்று பார்த்தோம். அதே வகை தான் மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள் முதலியவற்றின் விடயத்தில் இழக்கப்பட்ட காலத்தில் அதனுடைய மதிப்பீட்டு பெறுமதி, அங்கே நாங்கள் பதிலீடு செய்வதற்கான பெறுமதி என்று சொன்னமே சொத்துக்களுக்கு, இங்கே அவற்றின் மதிப்பீட்டு பெறுமதி. சரிதானே? மதிப்பீட்டு பெறுமதியின் 25% கடைசியாக சொல்லணும். அதுக்கு முன்பாக அதனுடைய சுங்க வரி, விற்பனை வரி, நடைமுறையில் உள்ள வரி என்றதுனா சரி, சுங்க வரி மற்றும் நடைமுறையில் உள்ள வரி என்பவற்றோடு மதிப்பீட்டு பெறுமதியின் 25%. இவ்வளவு எழுதினாலே காணும். இன்னும் ஒரு விடயம் இருக்கு. அடியிதழ் செயற் புத்தகங்கள் தொடர்பாக நாங்கள் 343 அத்தியாயம் 6 அழகா படிப்போம். இப்ப அது வேணாம். 343 சொல்லப்பட்டபடி என்று சொல்லிவிடுவோமே. அடியிதழ் செயற் புத்தக விடயங்களில் நிதி ஒழுங்கு விதி 343 சொல்லப்பட்டபடி. அப்ப இங்க இந்த அறவிடப்படுவதற்கான தொகையை தீர்மானிக்கிறது. இதுதான் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. சரியானே? அறவிடக்கூடிய நட்டத்தை அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி இது. இப்ப நான் இந்த பெறுமதி அவர்கள்ட்ட இருந்து அறவிட வேணுமா என்று கேட்டால் அப்படி இல்லை. நான் இந்த பெறுமதி அவர்கள்ட்ட இருந்து அறவிட வேணுமா என்று கேட்பார்களாக இருந்தால் அப்படி சொல்லுகிறது இல்லை. இதில் 2 விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த 109 வருகிற 109 108 நான் பிறகு சொல்லுகிறேன். அறவிடுவதற்கான தொகையை தீர்மானிப்பது, நிர்ணயிப்பது நிதி ஒழுங்கு விதி 101 நட்டம் பற்றிய நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அறவிட வேண்டிய தொகையை, அறவிட வேண்டிய முறையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். 108 பற்றி கதைக்கிறதுக்கு முன்னால நான் 109க்கு ஒரு அவங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே? 108 பற்றி கதைக்கிறதுக்கு முன்னால 109க்கு போயிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல வச்சுக்கொண்டே நான் சொல்கிறேன். 109 2 பார்க்க, 109 1 பார்க்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற அந்த விடயத்தை வச்சுக்கொண்டு கதைப்பான். இப்போ கற்பனையாக ஒரு தொகை சொல்லுகிறேன், நீங்கள் அவசியமான குறித்து கொள்ளுங்கள். ஒரு சொத்தொண்டு இழக்கப்படுகிறது. அதனுடைய மூல விலை
1.2 மில்லியன். சரிவா, நான் எங்களை வசதியாக சொல்லுவோமே 12 லட்சம். சரிதான, சொத்து ஒன்று இழக்கப்படுது, முழுசாக இழக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் அதனுடைய அறவிடக்கூடிய தொகையாக இந்த கணிப்பீடு செய்கிறோம். அதை மூலவில வேண்டாம், அறவிடக்கூடிய தொகை என்று சொல்லி 105 ஒன்றில் சொல்லப்பட்டபடி கணிப்பீடு செய்கிறோம். 12 லட்சம் ரூபாய். சரிதானே, 12 லட்சம். அப்போ இந்த நட்டம் தொடர்பான உத்தியோகத்தர், நட்டத்தை கையாளுகிற உத்தியோகத்தர் என்ன செய்தார்? அதில் 2 லட்சம் ரூபாவை நாங்கள் விடுவோம், 10 லட்சம் ரூபாவை, 1 மில்லியன் ரூபாவை அந்த நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரிடமிருந்து அறவிடுவோம் என்று தீர்மானிக்கிறேன். இப்போ இந்த 3 வார்த்தைகள் ஞாபகம் வச்சிருங்க. முதலாவது விடயம், அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. எப்படி சொல்றோம் நாங்கள்? நிதி ஒழுங்கு விதி 105 ஒன்றின் கீழ், 105 ஒன்றின் கீழ், 105 ஒன்றின் கீழ் என்றால் அது இந்த கருத்து அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி. சரிதானே. 2வது விடயம், அறவிட தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி. அறவிட தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி அது 10 லட்சம். அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 12 லட்சம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி வருகிறது பாருங்க. அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 12 லட்சம் ரூபாவாக இருக்கு, அறவிட தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி 10 லட்சம் ரூபாவாக இருக்கு. இப்ப அரசாங்கத்துக்கு இருக்கிற 2 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் நட்டமாக பொறுக்க போகுது. சரிதானே. இந்த அறவிடக்கூடிய உச்ச பெறுமதிக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாட்டினை, அறவிட நட்டம் தொடர்பாக அறவிடக்கூடிய பெறுமதிக்கும் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதிக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட பெறுமதிக்கும் இடையிலான வேறுபாட்டினை நாங்கள் சொல்ற உதாரணத்தில் 2 லட்சம் ரூபாவை அந்த நட்டத்தினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறதெனவும் அவற்றை பதிவேடுகளிலிருந்து நீக்கிவிடும்படியும் நட்டத்தை கையாள்வதற்கு நிதி ஒழுங்கு விதி 108 அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களினால் பிறப்பிக்கப்படுகின்ற ஒரு ஆணை பதிவளித்தல் கட்டளை என்று சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு பதிவளித்தல் கட்டளை என்னென்று விளங்கிட்டா, அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆகக்கூடின பெறுமதி, அதாவது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி தொகைக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டினை, அதன் பெறுமதியினை, அந்த நட்டத்தினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறதெனவும் அவற்றை உரிய பதிவேடுகளிலிருந்து நீக்கிவிடும்படியும் நிதி ஒழுங்கு விதி 108 நட்டங்கள் பற்றி நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களினால் பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை எனப்படுகிறது. இது நிதி ஒழுங்கு விதி 109 ஒன்றில் இருக்கு. 109 ஒன்றினுடைய பதிவளித்தல் கட்டளை, நட்டத்துக்கான பதிவளித்தல் கட்டளை. சரிதானே. அடுத்தது இந்த உதாரணத்தையே நான் வச்சுக்கொண்டு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் நாங்கள் அடுத்த இடத்துக்கு. அறவிட தீர்மானிச்சது 10 லட்சம். அந்த உத்தியோகத்திட்ட ஏதோ அடிப்படையில், தவணை அடிப்படையிலேயே இது ஒரு விதமாக அளவீடு செய்கிறோம். 9,10,000 ரூபாய் அறவீடு செய்து முடிச்சது. இடம்பெயர்வு பிரச்சனை என்னமோ நடந்து அவரும் போயிட்டார். அந்த தொகையை அறவிடவே முடியவில்லை. 90,000 ரூபாய்
அறவிடாம கிடக்கு. இப்ப புத்தகத்துல காசு வேற 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 பதிஞ்சு கொண்டு போனாச்சு, 90,000 ரூபா பதிவிடவே இல்லை, அப்படியே கிடக்கு. அறவிடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு அறவீடு தீர்மானிக்கப்பட்ட தொகையை அறவீடு செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டும் அந்த தொகையின் ஏதேனும் ஒரு பகுதியை அறவிட முடியாமல் போகும்போது, இது அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகை, அறவீடு செய்யப்பட்ட தொகை 3வது வசனமா, அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி 2வது அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகை, 3வது அறவீடு செய்யப்பட்ட தொகை அல்லது உண்மையான அறவீட்டு தொகை. அறவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் அறவீடு செய்யப்பட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும், அந்த நட்டத்தை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும், உரிய தொகைகளை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடும்படியும் வழங்கப்படுகின்ற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. இந்த விட்டு விடுதல் கட்டளை என்னென்று விளங்கிட்டா, அறவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் அறவீடு செய்யப்பட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டினை, அதாவது அறவீடு செய்ய தீர்மானித்த தொகையின் ஏதேனும் ஒரு பகுதியை அறவீடு செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டும் அறவீடு செய்ய இயலாத சந்தர்ப்பம் ஒன்றில் அந்த தொகையினை அரசாங்கம் நட்டமாக பொறுப்பேற்கிறது எனவும், அந்த நட்டத்தை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும், அவற்றை உரிய பதிவேடுகளிலிருந்து நீக்கிவிடும்படியும் அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட, நான் 108 சொல்லலைங்க, அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. இது நட்டங்களுக்கான பதிவளித்தல், நட்டங்களுக்கான விட்டு விடுதல். இதை விட 113 இன்னொரு விட்டு விடுதல் இருக்குது, அதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்க வேண்டும். நான் தொடக்கத்தில் 101 வச்சு சொன்னேன். விட்டு விடுதல் என்பது அரசுக்கு வரமதியான ஒரு தொகை அல்லது அரசினால் அறவீடு செய்ய வேண்டிய ஒரு தொகையினை விட்டு விடுவதற்கு அல்லது கையெழுப்பதற்கு செய்யப்படுகிற ஒரு தீர்மானமாக விட்டு விடுதல் இருக்கும். அது 109(2) கீழே அல்லது 113 கீழே இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் முதல் பார்த்துட்டோம். இப்போ நான் நினைக்கிறேன் இது பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கிற விஷயம். அந்த பதிவளித்தல் கட்டளை என்றா என்ன, விட்டு விடுதல் கட்டளை என்றா என்ன, அதுக்கு எப்படி ஒரு வரவிலக்கணம் சொல்லுகிறது என்று சொல்லி இப்போ எங்களுக்கு தெளிவாக சொல்ல இயலும். சரிதானே? இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தி, நிதி ஒழுங்கு விதி 108 கீழ் நட்டங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் 106, 107 ஒரு நோக்கத்துக்காக கையை விட்டு போகிறேன். இப்போதைக்கு அது வேணாம். சரிதானே? 108 நட்டங்களை கையாளும் அதிகாரிகள் யார் என்று சொல்லி ஒட்டா பார்க்கணும். இது 108 திருத்தப்பட்டிருக்கிறது, இதில் இருக்கிறது என்படி செய்ய வேண்டாம். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 108 2020 சுற்றறிக்கையினால திருத்தப்பட்டு மீண்டும் ஒரு தடவை 2024 சுற்றறிக்கையினால மீள திருத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுதிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் கதைக்க வேண்டும். இந்த நட்டங்கள் தொடர்பில் நட்டங்களை கையாள்வதற்கான அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார்? சரிதானே? நான் கீழே இருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கணக்கீட்டு உத்தியோகத்தர், நட்டங்களை கையாள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவர் நிதி ஒழுங்கு 105(1) பிரகாரம், அப்படி என்றால் என்னன்னு இப்ப எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன திருப்பி அதை பற்றி கதைக்க தேவை என்ன? நிதி ஒழுங்கு விதி 105(1) பிரகாரம் என்று சொல்லுகிற போதே எங்களுக்கு தெரியும் அதனுடைய கதை. நட்டம் தொடர்பாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி, நட்டம் தொடர்பாக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி இதில் இருக்கிற 2,50,000 ரூபா மாற்றப்பட்டு விட்டது. நாங்கள் அந்த பகுதியை பார்த்து கொண்டே போவோம். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர் அறவிடக்கூடிய கையாளக்கூடிய பெறுமதி 5 லட்சம் ரூபா. 105(1) கீழ் முதலாவது ஆள் முதல் இப்படி பார்த்துட்டு வருவோமே.
நட்டங்களை கையாளக்கூடிய உத்தியோகத்தர்களை சொல்லுங்கோ என்று கேட்டால் பெருமதியை பிறகு பார்ப்போம். இப்படி கழிச்சு கொண்டு நட்டங்களை கையாளக்கூடிய உத்தியோகத்தர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒரு ஆள். ரெண்டாவது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இது யார்? அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களங்கள், விசேட செலவீட்டு அலகுகள் ஆகியவற்றினுடைய தலைவர்கள். தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம், அவர் அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அதுபோல பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர், அவர் அமைச்சு செயலாளர் ஒருவர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த வகையான சரிதானே, அமைச்சு செயலாளர் ஒருவர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். மூன்றாவது அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஆகிய மூன்று உத்தியோகத்தர்கள் நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். இவர்களுடைய எல்லைகள் கடந்தால் அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய எல்லைக்கு மிஞ்சி ஒரு எல்லைவரமாக இருந்தால், ஒரு பெருமதிவரமாக இருந்தால், திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம், அவர்தான் அதுக்கு மேலே இருக்கிற விடயங்களை கையாளக்கூடியவர். நட்டங்களை கையாள்வதற்கு இவர்களுக்கு ஒரு உச்ச பெறுமதி இருக்கு. அது 105 ஒன்றின் பிரகாரம் அவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே, அந்த பெறுமதிகளை நாங்கள் நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை அறிந்து கொள்வதோட இன்றைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். அவர்களுக்குரிய எல்லைகள் இந்த 108 தான் இறுதியாக பேசப்பட்டது. என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இது 1/2020 பிரகாரமாகத்தான் கடந்த மாதம் வரைக்கும் 6ஆம் மாதம் வரைக்கும் நடத்தப்பட்ட செயலமர்வுகளில் நான் 2/2024 சுற்றறிக்கையினால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை கற்பிக்க இல்லை. ஏனென்றால் 6ஆம் மாதம் நடைபெறுகிற பரீட்சைகளுடைய வினாத்தாள்கள் நிச்சயமாக 4ஆம் மாதம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த பிள்ளைகள் புதிய விடைகளை எழுதினால் அது பொருத்தமானதாக இருக்காது. அதற்கேற்றபடி அது சீராக்கம் செய்யப்பட்டிருக்காது என்பதனாலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இறுதியாக நடந்த பரீட்சைக்கு நாங்கள் இந்த 1/2020 சொல்லப்பட்ட 108 இருக்கிற தகவல்களை தான் சொல்லியிருந்தோம். இப்போ நான் முன்னர் பதிவிட்ட வீடியோக்களை அல்லது ஒளிப்பதிவுகளை யாரேனும் பெற்று படித்தா 104ஐயும் 108ஐயும் கவனத்தில் கொள்ள வேண்டாம். அது திருத்தப்பட்டு விட்டு எப்படி ஒவ்வொன்றுமே ஒரு புத்தகம் எழுதினா அடுத்த தடவை எழுத்தினா ஒன்றும் செய்யலை. அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவர்கள் உதாரணமாக நாகராஜ புத்தகம், ரவீந்திரஞ்சரோட புத்தகம் வச்சு படிக்கிறார்கள். இந்த மாதிரியான மாற்றங்கள் புத்தகங்கள் தானே புதுப்பிச்சு கொள்ளாது தானே, அந்த மாற்றங்களை கொஞ்சம் நீங்கள்லாம் உள்வாங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதுபோல் நான் கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஜூன் மாதத்தினுடைய முன்பகுதியில் பதிவிட்டிருக்கக்கூடிய காணொளிகளில் இதில் இருக்கிற தொகைகள்லாம் இருக்கும். அந்த தொகைகள் சீராக்கம் செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் நாளைய செயலமர்வில் அந்த சீராக்கங்களோடு சந்திப்போம். இந்தளவோட ஒளிப்பதிவு நிறுத்தப்படுகிறது. நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் நான் உங்களுக்காக 5 நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.